5 ஆண்டு திட்டங்கள். 5 ஆண்டு திட்டங்கள். இதுக்கு அப்புறம் தான் நமக்கு பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக்லாம் இருக்கு. ஆனால் இந்த நோட்ஸ்ல வந்து எல்லாமே இருக்கும். 5 இயர் பிளான் இருக்கும், பிளானிங் கமிஷன் இருக்கும், நித்தி ஆயோக் இருக்கும். நம்ம இன்னைக்கு அந்த 5 இயர் பிளானை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? இந்த பிடிஎஃப் நான் ஒரு 72 பேஜ் இருக்கு. இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா குரூப்ல போடுறேன், இல்லைன்னா வெப்சைட்ல அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா இந்த பிடிஎஃப்லயே ஓகே இடம் முடிச்சு விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எந்த நாட்டுல இருந்து வாங்கினாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரஷ்யா, சோவியத் ரஷ்யா. இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? நான் ரிவைஸ் பண்ணுவேன். ரெண்டாவது இது ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியணும். 5 ஆண்டு திட்டங்கள்னா நீங்க எல்லாரும் ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க, 10th கவர் பண்ணிருப்பீங்க 5 ஆண்டு திட்டங்கள்னா என்னன்னு. 5 வருஷத்துக்கு ஒருக்கா மத்திய அரசு போட்ட திட்டம். 1951 இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டங்கள், மத்திய அரசு போட்ட ஒரு திட்டம். இதுவரைக்கும் மொத்தம் இந்தியா எத்தனை 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதுன்னு கேட்டா 12 5 ஆண்டு திட்டங்கள். ஓகேவா? இதுவரைக்கும் நம்ம எத்தனை 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளவங்கன்னா கேட்டாங்கன்னா 12 5 ஆண்டு திட்டங்கள். நமக்கு கடைசி 5 ஆண்டு திட்டம்னா அது 12வது 5 ஆண்டு திட்டம் தான். அதான் மொத்தம் 12வது 5 ஆண்டு திட்டம். அது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதுவும் 2012. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிற முறையே எங்க இருந்து பெறப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர். அப்புறம் இதுவரைக்கும் இந்தியா எத்தனை 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதுன்னு கேட்டா 12. கடைசியாக செயல்படுத்தப்பட்ட திட்டத்தினுடைய டியூரேஷன் காலம் பாத்தீங்கன்னா பீரியட் டைம் பாத்தீங்கன்னா 2012 தான். அதுவும் 2012 தொடங்கி 2017 வரைக்கும். ஓகேவா? கடைசி என்ன நடந்துச்சுன்னா சம்பவம் 2014 பிஜேபி கட்சி ஆட்சிக்கு வருது. ஒரு சுதந்திர உரை நடக்குது ஆகஸ்ட் 2014 ஆகஸ்ட் 15 அந்த சுதந்திர உரையின் பொழுது நம்ம பிரதமராக இருந்த மோடி அவர்கள் இதை அறிவிக்கிறார். அதாவது என்ன வந்து இந்த 5 ஆண்டு திட்டங்களை 5 இயர் பிளானை க்ளோஸ் பண்ணிட்டு, பிளானிங் கமிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் எதுக்குள்ள வரோம்னா நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு இதை தொடங்க போறோம் அப்படிங்கிற ஒரு இதை சொல்றாரு. ஓகேயா? இப்போ அந்த 15ஆம் தேதி அவர் சொல்றாரு, 17ஆம் தேதி இது கலைக்கப்பட்டது. கலைக்கப்பட்டுட்டு எண்ணெயிலிருந்து நிதி ஆயோக்னு ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ண தொடங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 1 2015 நிதி ஆயோக்கினுடைய ஸ்டார்டிங் டைம். ஜனவரி 1 2015 இருந்து நிதி ஆயோக்குங்கிற அமைப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஓகேவா? ரைட். இது மூலம் இந்த பேஜ்ல அப்போ தெரிய வேண்டியது சோவியத் ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்டது. மொத்தம் இந்தியா 12 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது. கடைசியான 5 ஆண்டு திட்டம் எந்த வருஷத்துல தொடங்கிச்சுன்னா அதுவும் 2012 தொடங்கி 17 முடிஞ்சிருக்கு. ஓகேவா? அப்புறம் இதெல்லாம் இப்போ 5 ஆண்டு திட்டங்கள்லாம் இந்தியா நிறுத்தி வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, நிதி ஆயோக்குங்கிற ஒரு அமைப்பை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. சரியா? நிதி ஆயோக்னா என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதுதான் ஷார்ட்டா என்ன நிதி ஆயோக்னு வச்சிருக்காங்க. ஓகேவா? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படியே படிச்சு வச்சிருக்கோம். நிதி ஆயோக் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டா ஜனவரி 1 2015. அதுவும் முக்கியமான டேட் தான். ஜனவரி 1 2015. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போறேன். முதல் 5 ஆண்டு திட்டம். சரியா? முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 ஸ்டார்ட் பண்ணுது. 51 கூட 5 கூட்டி 56. ஓகேவா? இந்த 5 இயர் பிளான் அப்படிதான் ஆட் பண்ணி எழுதிக்கணும். 51 to 56. இதுல என்ன கேட்பாங்கன்னா இது யாருடைய மாதிரின்னு கேட்டாங்கன்னா இந்த ஹரார்டு டாமர்ங்கிற மாதிரியை அடிப்படையாக கொண்டுதான் இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இந்த மாதிரியில என்னன்னா முக்கியமான நோக்கம் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா வேளாண்மை முன்னேற்றம், நாட்டினுடைய வேளாண்மையை டெவலப் பண்ணணும். ஏன்னா அது வரைக்கும் இந்தியாவில் கடுமையான பஞ்சம் இது இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ இந்தியா பொருளாதாரத்திலே முன்னேறணும், அந்த மக்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய உணவு இதெல்லாம் தன்னிறைவு பெறணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டுக்கு முதன்மையானது என்ன வேணும்னா வேளாண்மை தான் வேணும். ஸோ முதல் பிளான்ல எதை கொண்டு வராங்கன்னா வேளாண்மைக்கு முன்னேற்றத்திற்காக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமோ அதற்கான திட்டங்களை வரையறை பண்றாங்க. ஓகேவா? இதுதான் முதல் 5 ஆண்டு திட்டத்தினுடைய நோக்கம். இவங்க எவ்வளவு வளர்ச்சி வீதம் பெற்றார்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க.
3.6. முதல் திட்டத்துல இந்த வளர்ச்சி வீதம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா, பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா, ஜிடிபி growth ரேட் வந்து 3.6. அப்படியே படிச்சிருங்க, 3.6. கொஞ்சம் நீங்க தனியா நெட்ல போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் போட்டு பாருங்க, கூட கொஞ்சம் டீடைல்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க, எழுதி எடுக்கிறதா இருந்தா கொஞ்சம் கேப் விட்டு எழுதி விடுங்க. இந்த புக் பாயிண்ட தள்ளி கொஞ்சம் அடிஷனல் பாயிண்ட் கிடைச்சாலும் நோட் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு தெரியும், யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து பெறப்பட்டது. இந்தியா இதுவரைக்கும் 12 ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. கடைசியாக செயல்படுத்தப்பட்ட திட்டம் 2012 இருந்து 2017 வரைக்கும். இதற்கு மாற்றாக எதை கொண்டு வந்தாங்கன்னா, நிதி ஆயோக்குங்கிற ஒரு இதை கொண்டு வராங்க. அது எப்போ செயல்பாட்டுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1, 2015. அப்புறம் முதல் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1951 இருந்து 56. முதல் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய செயல்பாட்டு காலம்னு பார்த்தீங்கன்னா 1951 இருந்து 56. யாருடைய மாதிரி அடிப்படையாக கொண்டான்னு கேட்டீங்கன்னா, ஹரட் டாமர். நாட்டினுடைய இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய வேளாண்மை முன்னேற்றம். இந்த திட்டத்தினுடைய வளர்ச்சி எவ்வளவு இருந்து ஜிடிபி growth ரேட் பார்த்தீங்கன்னா 3.6%. இது வந்து ஒரு சக்சஸ், அதாவது வெற்றியடைந்த ஒரு திட்டம். சரியா? அப்படி ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வந்துருவோம். ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அங்க எப்போ விட்டோம்? 1951 டு 56 விட்டோம். அதே மாதிரி 56ல தொடங்கிருங்க, ஒரு 5 ஆட் பண்ணிருங்க, 61. இதுதான் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம். இந்த திட்டத்துக்கு மாதிரியை டிசைன் பண்ணி கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, பிசி மெகலனோபிஸ். பிசி மெகலனோபிஸ்னுடைய மாதிரியை அடிப்படையாக வச்சுதான் ரெண்டாவது திட்டம் போடுறாங்க. முதல் திட்டத்துக்கு வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து எதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அதாவது தொழில் முன்னேற்றத்தை, நாட்டினுடைய தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்காக முதல்ல விவசாயம், ரெண்டாவது தொழில். ஓகேவா? அங்க 3.6 பாத்தீங்க, இங்க 4.1 பார்த்தோம். 4.1 பாக்குறீங்க. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பிசி மெகலனோபிஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டது. இதன் முதன்மை நோக்கம் நாட்டினுடைய தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. வளர்ச்சி வீதம் பாத்தீங்கன்னா 4.1. வெற்றி திட்டம். ஓகே, அப்ப முதல் திட்டம் வெற்றி, இரண்டாவது திட்டம் வெற்றி. ஹலோ, சொல்லுங்க 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 விக்கு. யாருக்கு நம்பரு? ஆமா ஆமா, என்னாச்சு? சரி சரி, நான் உங்களை அனுப்பி விட்றேன். ஓகே, உடனே. சரி சரி, அவங்க ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, ஜஸ்ட் கொஞ்சம் டிலே ஆயிட்டு. ஓகே. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். அப்புறம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வந்துருங்க. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 61 இருந்து 66 வரைக்கும். ஓகேவா? 61, அது கூட ஒரு 5 ஆட் பண்ணிடுங்க, 66. இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேரு காட்கில் திட்டம். அப்படியே நோட் பண்ணிடுங்க, காட்கில் திட்டம். ஃபர்ஸ்ட் திட்டம் என்னன்னா, என்ன திட்டம்? டாமர் திட்டம். ரெண்டாவது திட்டம் பிசி மெகலனோபிஸ் திட்டம். மூணாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு காட்கில் திட்டம். ஓகேவா? இது என்ன கொண்டு வராங்க? முதல் திட்டத்துல வேளாண்மை சொன்னாங்க, ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் சொன்னாங்க, மூணாவது சுதந்திரமான பொருளாதாரம், சொந்த முன்னேற்றம். அப்படிங்கும்போது இங்க பாருங்க, இண்டிபெண்டன்ட் எக்கனாமி. என்ன பாருங்க, பிளான் வாஸ் டு மேக் தி எக்கனாமி. பாருங்க, மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் யோஜனான்னு கொடுத்துருக்காங்களா? சுதந்திரமான பொருளாதாரம், எக்கனாமிக் இண்டிபெண்டன்ட் அண்ட் தி ரீச் டு ரீச் செல்ஃப் ப்ரொபல்டு பொசிஷன். இதான் முக்கியமான பாயிண்ட். செல்ஃப் ப்ரொபல்டு பொசிஷன் ஆர் டேக் ஆஃப். இங்கிலீஷ்லயே படிச்சு வச்சுக்கிடுங்க.
அப்புறம் ஃபர்ஸ்ட் திட்டத்துல 3.6, ரெண்டாவது 4.1 வளர்ச்சி வீதம். இங்க வந்து பாருங்க 5.6 டார்கெட் வச்சிருந்தாங்க, ஆனா அடைய முடியவில்லைன்னு போட்டிருக்காங்க. மூணாவது திட்டத்துக்கு டார்கெட் பிக்ஸ் பண்றது 5.6 வச்சிருக்காங்க. டார்கெட் வேல்யூ 5.6 நம்ம அச்சீவ் பண்ணணும்னு வச்சாங்க, ஆனா இவங்களால அச்சீவ் பண்ண முடியல. அதனால இந்த திட்டம் ஃபெயிலியர் ஆகுது. சரியா, ஃபெயிலியரான ஒரு திட்டம். ஏன்னா அந்த டைம்ல நமக்கு என்ன போர் வந்துச்சு பாருங்க, சீனோ இந்திய போர் நடக்குது. அதனால இவங்களால இந்த திட்டத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல, அப்படி ஸ்டக் ஆகுது. ஸ்டக் ஆகும்போது அவங்களால டார்கெட் பண்ண 5.6 வந்து growth ரேட்டை அவங்களால வளர்ச்சி அடைய இயலவில்லைன்னு வரும். சரியா, அப்போ மூணாவது திட்டம் ஒரு ஃபெயிலியரான ஒரு திட்டம்னு நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அப்புறம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம், ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம், ஏழாவது ஐந்தாண்டு திட்டம், இதுலலாம் நமக்கு பிரேக் வரும். அந்த நம்பர்ஸ் வந்து 5 ஆட் பண்ணி கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துல ஒரு பிரேக் வருது, 5 போகாது. ஏன்னா இங்க பாருங்க திட்ட விடுமுறை காலம் வருது. 3ஆம் நம்பர்ல ஒரு பிரச்சனை வரும், 3 வரைக்கும் கண்டினியூவா போகும். 4வது நம்பருக்கு இடையில ஒரு பிரேக் வருது பாருங்க. 66ல அங்க முடியுதோ, 66ல தொடங்கி அடுத்தது எங்க கொண்டு போகணும், 71ன்னு வரணும். ஆனா வரல. ஏன்னா ஒரு திட்ட விடுமுறை விடுறாங்க, பிளான் ஹாலிடேன்னு கேட்பாங்க. இது முக்கியமான ஒன் வேர்ட்லையும் கேட்பாங்க. பிளான் ஹாலிடே அந்த இயர் வந்து மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஆப்ஷன்ல ஒரு 1966 டு 69 கொடுத்துருப்பாங்க, 1965 டு 60 அந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. நமக்கு பிளான் ஹாலிடே எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் நடந்துச்சுங்கிறத ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. இப்போ 66ல இருந்து 69 வரைக்கும் பிளான் ஹாலிடே. அந்த பிளான் ஹாலிடேக்கு காரணம் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் போர், இந்தியா சீனா போர், இதெல்லாம் ஒரு காரணமாக கொடுத்திருப்பாங்க. அந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய தோல்வியே இதற்கான முக்கியமான காரணமாக எடுத்துக்கிடுப்பாங்க. அப்ப சும்மா இருக்க முடியாதுல்ல, ஏதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவோம். 66 டு 69 வரைக்கும் ஓராண்டு திட்டங்களை செயல்படுத்துவாங்க. ஆனுவல் பிளான்ஸ், ஆனுவல் பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓராண்டு திட்டங்களை உருவாக்கப்பட்டு எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஏற்கனவே உள்ள வேளாண்மை, வேளாண் சார் துறைகளுக்கும் தொழில் துறைக்கு ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட்ல வேளாண்மை பார்த்தோம், ரெண்டாவது தொழில்துறை பார்த்தோம், அப்புறம் வந்து செல்ஃப் ப்ரொபல்டு பார்த்தோம் பொசிஷன். அப்புறம் இங்க வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த விடுமுறை காலத்துல ரெண்டையும் கொடுக்குறாங்க, வேளாண்மையும் கொடுக்குறாங்க, வேளாண் சார் துறைகளுக்குள்ளும் அப்புறம் தொழில் துறைகளுக்குள்ளும் கொடுக்குறாங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கிடுங்க இதெல்லாம். ஓகேவா, அடுத்தது 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு வந்துருங்க. 4ஆம் ஐந்தாண்டு திட்டம், அப்ப அதுல இருந்து கண்டினியூ பண்ணணும். இதுல இருந்து 69ல அது முடிஞ்சா 69ல இருந்து வாங்க, 69ல இருந்து ஒரு 5 ஆட் பண்ணிருங்க, 74. இந்த வருஷம் அவ்வளோ அப்படி காணாம படிச்சிருந்தோம்னா 4ஆம் ஐந்தாண்டு திட்டம்னு போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்க கூடாது. டக்குன்னு 69 டு 74ன்னு சொல்ல தெரியணும். 4வது ஐந்தாண்டு திட்டம் 69 டு 74. அப்புறம் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான 2 முக்கிய நோக்கங்கள் பாத்தீங்கன்னா, நிலையான வளர்ச்சி, தற்சார்பு நிலை, grow with stability and progressive achievement of self reliance. ஓகேவா, செல்ஃப் ரிலையன்ஸ். டார்கெட் எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க, 5.7. ஆனா எவ்வளவுதான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, 3.3. அப்போ இது ஒரு ஃபெயிலியரான ஒரு திட்டம். அப்போ ஃபெயிலியர் பாத்தீங்கன்னா 3 ஃபெயிலியர், 4 ஃபெயிலியர், இது ஒன்னோட கேட்பாங்க. சரியா, 3ஆம் திட்டம் ஃபெயிலியர், 4ஆம் திட்டம் ஃபெயிலியர். ஓகே, அப்ப இவ்வளவு நேரம் என்ன பாத்தீங்கன்னு திருப்பி ஒருக்கா பாத்துருவோம். எதுவா பார்த்தா போதும், ஏன்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்ப ஐந்தாண்டு திட்டம் மாதிரி எங்கிருந்து முதன்முறையாக கொண்டு வராங்கன்னா, எந்த மாடல் எங்க இருந்து வருதுன்னா, ஐந்தாண்டு திட்டம் யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து. யுஎஸ்எஸ்ஆர்னா சோவியத் ரஷ்யான்னு சொல்லுவாங்க. இந்தியா இதுவரைக்கும் எத்தனை ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதுன்னு கேட்டா 12 ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது.
12ஆம் ஐந்தாண்டு திட்டம் காலம் பாத்தீங்கன்னா 2012, அதுவும் 12ல தான் தொடங்குது. 2012 இருந்து 2017 வரைக்கும் நடக்குது. அதான் இறுதியான ஐந்தாண்டு திட்டம். இதற்கு மாற்றாக நம்ம கவர்மெண்ட் என்ன கொண்டு வராங்கன்னா நிதி ஆயோக்னு ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. அது 2015 ஜனவரி 1, மறந்துடாதுங்க. முதல் ஐந்தாண்டு திட்டம் 51ல தொடங்கி 56 வரைக்கும் போகுது. யாருடைய மாதிரினா ஹரே டாமருடைய மாதிரி. முக்கியமான நோக்கமே நாட்டினுடைய வேளாண்மை தான் அப்ப தேவைப்பட்டுச்சு. முதல் திட்டத்துல வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அச்சீவ் பண்றது 3.6 வளர்ச்சி. அப்புறம் 2வது ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்கன்னா அந்த 56ல தொடங்கி ஒரு 5 கூட்டி 61. 2வது திட்டத்துக்கு யார் மாதிரினா பிசி மகளனோபிஸ். இங்க வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாட்டினுடைய தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம். இதனுடைய வளர்ச்சி வீதம் பாத்தீங்கன்னா growth rate பாத்தீங்கன்னா 4.1% வந்து வளர்ச்சி. இது ஒரு சக்சஸ்ஃபுல் திட்டம். ஓகேவா, வெற்றி திட்டம். அப்புறம் 3வது திட்டம் பாத்தீங்கன்னா 61ல இருந்து 66 கூட்டிடுவீங்க. அந்த 5 கூட்டி 66. இது திட்டத்துக்கு பேரு காட்கில் திட்டம். இதுல வந்து அவங்களுடைய நோக்கம் என்ன வச்சிருந்தாங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம் இருக்கணும், சொந்த முன்னேற்றம் இருக்கணும். சோ அப்படின்னு படிச்சுங்க. சுதந்திரமான பொருளாதாரம், சொந்த முன்னேற்றம். இங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எக்கனாமிக் இண்டிபெண்டன்ட் அண்ட் டு ரீச் செல்ஃப் ப்ரொபல்டு பொசிஷன் ஆர் டேக் ஆஃப் அப்படிங்கிற லைன் அப்படியே படிச்சு வச்சிருங்க. இதுக்கு ஒரு பிரச்சனை வரும். இந்த திட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது என்ன பிரச்சனைனா போர் நடக்கும். சீன இந்திய போரின் காரணமாக 5.6 வந்து இவங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அழகா போயிட்டு இருக்கு. 2 திட்டம் வெற்றியா போயிட்டு இருக்கு. 3வது திட்டமும் ஆகா ஓகோன்னு போகும்னு நினைச்சு ஒரு 5.6 வச்சாங்க. ஆனா ஒரு போர் வந்த போய் என்ன நடந்து போச்சு, அந்த 5.6 அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. ஓகேயா, அந்த 5.6 அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. அப்படியே வந்துருங்க. உடனே ஒரு விடுமுறை விடுறானுங்க. எப்ப இருந்து எப்போ 66 to 69 வரைக்கும் ஒரு விடுமுறையை விட்டு திட்ட விடுமுறைன்னு சொல்லி அந்த நேரத்துல ஆண்டு திட்டங்களை செயல்படுத்துறாங்க. ஓராண்டு திட்டங்களை செயல்படுத்துறாங்க. அந்த ஓராண்டு திட்டங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா யார் வர்றது சார் the third 5-year plan இருக்குல்ல சார், ஆமா மேடம், அதுல ஒரு லாஸ்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்கல்ல, பேலன்ஸ்டு ரீஜ், அதோட மீனிங் என்ன சார்? பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளி சமச்சீர் இந்த ஒரு பாயிண்ட். சமச்சீர் பிராந்திய வளர்ச்சினா இந்தியா முழுமைக்கும் என்ன கொடுக்கணும்னா ஒரு சமச்சீரான வளர்ச்சி கொடுக்கணும். ஒரு மாநிலத்துக்கு அதிகமான வளர்ச்சியும் இன்னொரு மாநிலத்துக்கு குறைந்த வளர்ச்சியும் கொடுக்க கூடாது. அதனால ஒரு சமச்சீர் பிராந்திய வளர்ச்சி என்பது ஒரு வெளிப்படையாக அது வந்து நோக்கமா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அது ஸ்கூல் புக்ல இல்ல, நான் இது அடிஷனல் பாயிண்டா எடுத்து வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமா, நோட் பண்ணிக்கிடுங்க. பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் எந்த திட்டத்துல வச்சாங்கன்னு கேட்பாங்க. கேட்டா தேர்ட் சமச்சீர் பிராந்திய வளர்ச்சி. பிராந்தியங்கள்லாம் தெரியணும். ரீஜனல் டெவலப்மெண்ட், ஒவ்வொரு ரீஜியனும் டெவலப் பண்ணும், பேலன்ஸ்டா டெவலப்மெண்ட் ஆகணும். ஒரு இப்போ டெல்லிக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கக்கூடாது. அதனால பேலன்ஸ்டா ஒரு வளர்ச்சி கொடுங்க அப்படிங்கிறத 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல வெளிப்படையாகவே குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இந்த சம்பவம் ஒண்ணுமே நடக்கல. ஓகே, அப்படியே நேரா எங்க வந்துருங்கன்னா இப்ப 4th முடிச்சிட்டோமா? ஆமா, 4th ஃபெயிலியர். ஓகே, அப்படியே நேரா 5க்கு வாங்க. 5th 5-year பிளான் 74ல ஸ்டார்ட் ஆகுது, 79ல முடியுது. நான் எங்கெல்லாம் பிரேக் ஆகும்னு சொல்லியிருக்கேன் 3, அப்புறம் ஒரு 5ல ஒரு பிரேக் வரும். சரி, அப்போ இந்த 5-year பிளான், இந்த ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்ச உடனே ஒரு நம்பர்ல ஒரு சின்ன சேஞ்ச் வரப்போது பாத்துருங்க. கண்டினியூவா போகாது, இதுல எல்லாம் டிஸ்கண்டினியூ ஆகும் நம்பர்ஸ். இப்போ இந்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல வேளாண்மை திரும்பியும் வராங்க. வேளாண்மை தொழிலுக்கு சுரங்க தொழில்துறை ரெண்டுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இங்கதான் அக்ரிகல்ச்சரல் அப்புறம் கேம் இண்டஸ்ட்ரி அண்ட் என்னது கூட நெக்ஸ்ட் கேம் எங்க வராங்கன்னா மைன்ஸுக்கு வராங்க. தொழில்துறை, சுரங்க தொழில், வேளாண்மை இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இது வெற்றி அடையும் இந்த திட்டம். இருக்குல்ல 4.4 அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா கிடைச்சது 4.8, அதிகப்படியான வளர்ச்சி கிடைச்சிட்டு திட்டம். அப்போ வெற்றி திட்டம். அப்போ ஃபெயிலியரான திட்டம்னா இடையில என்னெல்லாம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3யும் 4 தான் ஃபெயிலியர். ஞாபகம் வச்சிருங்க, 3, 4 வந்து ஃபெயில். இதுக்கு காரணமான ஒரு திட்டம், இந்த மாதிரி யார் தயாரிச்சு கொடுத்தாங்கன்னு கேட்டா தார், டிபி தார். அப்போ ஃபர்ஸ்ட் திட்டம் உங்களுக்கு தெரியும் டாமர், 2வது திட்டம் பிசி மகளனோபிஸ்,
அப்புறம் மூணாவது வந்து காட்கில் திட்டம்னு சொன்னோம். ஃபோர்த்து யாருன்னு தெரியல, ஸ்கூல் புக்கில் இல்லை, ஆனால் நீங்கள் தேடி படிக்கணும்னா படிச்சுக்கலாம். சரியா, ரைட்டு. அப்புறம் இந்த ஃபிஃப்த் ஒன் வந்து முக்கியமான திட்டம் வந்து தார், டிபி தார். இதை ஓராண்டுக்கு முன்னாடி கைவிடுறாங்க. எதுக்கு? ஏன்னா நம்ம வளர்ச்சியை தாண்டிட்டோமே. 4.4ங்கிறத டார்கெட்டை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம். ஸோ ஓவர் கம் பண்றதுனால அந்த திட்டத்தை ஓராண்டுக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கிறாங்க. நிறுத்திட்டு வேற ஏதாவது திட்டம் கொடுக்கலான்ட்டு வராங்க. இன்னும் எதுக்கு தேவையோ அதுக்கு கொடுப்போம். இப்போ 78லேயே கைவிட்டாச்சு. அப்புறம் அந்த ஓராண்டுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்றாங்கன்னா சுழல் திட்டம், ரோலிங் பிளான் கொண்டு வராங்க. அந்த 78 டு 79 வரைக்கும் என்ன கொண்டு வராங்கன்னா ஓராண்டுக்கு முன்னாடி கைவிட்டுட்டு அந்த நேரத்தில் ரோலிங் பிளான் ஒரு பிளானை கொண்டு வராங்க. அவ்வளவுதான். அப்ப இதுல என்ன கேட்பாங்கன்னா உன்னோட ரோலிங் பிளானுடைய காலகட்டம் கேட்பாங்க, 78 டு 79. ஓகே, ரோலிங் பிளான் வந்து கேட்டா 78 டு 79. இதுல வந்து ஒரு என்ன சொன்னோம்ல, 5வது திட்டம் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும், ஒரு பிரேக் வரும்னு சொன்னோம்ல. என்ன பிரேக்னு பாருங்க. 79ல இருந்து கண்டினியூ ஆகாது. அப்புறம் 80, 6ஆம் திட்டம் வந்து 80ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 80 டு 85, 79 தொடங்கிறாதுங்க, 80 டு 85. மேக்ஸிமம் நம்பர்ஸ் காணாம படிச்சிட்டீங்கன்னா பெட்டர். 6ஆம் திட்டம் 80 டு 85. இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் பார்த்தீங்கன்னா, இதுல இந்த புக்ல ஒரு சின்ன தப்பு இருந்துச்சு. ஸ்கூல் புக்லேயே தப்பு தான். கரிபி ஹட்டோன்னு ஒரு முழக்கம் இருக்கும். வறுமை ஒழிப்பும் வந்து 5ஆம் திட்டத்திலே வந்துடும். சரியா, வறுமை ஒழிப்புங்கிறது 5ஆம் திட்டத்தினுடைய நோக்கத்திலே வந்துடும். வறுமை ஒழிப்பு, ஹரிபி ஹட்டோ. சரியா, கேட்பாங்க. நீங்க வேணா நெட்ல போட்டு பாருங்க. ஹரிபி ஹட்டோனா 5ஆம் திட்டத்துல தான் வரும். 5ஆண்டு திட்டத்துல தான் ஹரிபி ஹட்டோ வரும். இந்த ஸ்கூல் புக்ல இதை 6th கொண்டு வச்சிருப்பாங்க. இது தப்பு. ஓகே, வேணா ஒருக்கா நெட்ல போட்டு பாருங்க. நான் முடிஞ்சோட கிளாஸ் முடிஞ்சோட போட்டு பாருங்க. காலையிலே போட்டு பார்த்துட்டேன், காலையில் உள்ள கிளாஸுக்கும். அப்போ ஹரிபி ஹட்டோங்கிறது 5ஆண்டு திட்டத்தில் வரக்கூடியது. இங்கே கொண்டு வச்சுட்டாங்க. இதுல வந்து முக்கியமா படிக்க வேண்டியது முதலீட்டு திட்டம், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை இங்க கொண்டு வராங்க. இந்த 6ஆம் திட்டம்னாலே முதலீட்டு திட்டம், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. மக்கள் வந்து முதலீடு பண்றதுக்காக நிறைய திட்டங்களை இதில் கொண்டு வருவாங்க. ஸோ இது முதலீட்டு திட்டம் அடிப்படையாக கொண்டு இந்த 6ஆம் திட்டத்தை செயல்படுத்துவாங்க. இவங்களுடைய டார்கெட் வந்து 5.2, ஆனா இவங்களுக்கு கிடைச்சது 5.7. அப்ப இது என்னது, வெற்றி, வளர்ச்சி திட்டம் தான். இதோட எதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தாங்கன்னு தனியாக நோட் பண்ணி வச்சிருக்கிறேன், பார்த்துடுங்க. இந்த 6ஆம் திட்டத்துக்கு என்ன அடிஷனல் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம், அப்புறம் வளர்ச்சி, ஒரு growth கொடுக்கணும், அப்புறம் சமூக நீதி, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தற்சார்பு, சரி, ரிலையன்ஸ் போட்டிருக்காங்களா, இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கப்பட்ட திட்டம் தான் இந்த 6ஆம் திட்டம். அப்புறம் 7ஆம் திட்டம், இதுவும் கண்டினியூவா தான் போகும். நீங்க 6ல முடிச்சு 85ல முடிச்சிருப்பீங்க. இங்க 85ல தொடங்கி 90 வரைக்கும் கொண்டு போனா 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். இந்த 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் பாத்தீங்கன்னா தன்னிறைவு பொருளாதாரம், செல்ஃப் சஃபிசியன்ட் எக்கனாமி. செல்ஃப் சஃபிசியன்ட் எக்கனாமி அண்ட் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு போட்டிருப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ராடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட், ப்ராடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட், 7th 5-year பிளான்ல வரக்கூடியது. செல்ஃப் சஃபிசியன்ட் எக்கனாமி தான் முக்கியமா நோட் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ராடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் 2வது. சரியா, இதான் கேட்கறாங்க. தன்னிறைவு பொருளாதாரம்னா என்ன தெரியணும், 7ன்னு தெரியணும். ஓகேவா? இந்த டைம்ல தான் பொதுத்துறைக்கு மேலாக இவங்க தனியார் துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பிரைவேட் செக்டாருக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கப்பட்ட ஒரு பிளான் எதுன்னு கேட்டா 7th பிளான். ஓகேவா? தன்னிறைவு பொருளாதாரம், அது ஒன்று ஞாபகம் வச்சிருங்க, செல்ஃப் சஃபிசியன்ட் எக்கனாமி. அப்புறம் இந்த பிரைவேட் செக்டாருக்கு ஒரு வாயில் கதவை திறந்து விட்டதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். கவர்மெண்ட் செக்டாரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் தனியார் துறைக்கு, பிரைவேட் செக்டாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த திட்டம் எதுன்னு கேட்டா 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். அதனால இது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்றது 5, கிடைச்சது 6.
ஓகேவா? அப்போ சுழல் திட்டம்னு கேட்டா என்ன போடுவீங்க? 78 to 79. ஓகேவா? சுழல் திட்டம் எந்த ஆண்டு திட்டத்தின் அடுத்தபடியா வந்ததுன்னு கேட்டா தெரியணும். 5ஆம் திட்டத்துக்கு அப்புறம் தான் என்ன திட்டம் வருது? சுழல் திட்டம் வருது. விடுமுறை பிளான் ஹாலிடேனா எப்போ வரும்? 66 to 69 இருக்கு. பிளான் ஹாலிடேனா 66 to 69. ஃபெயிலியரான திட்டம் எதெல்லாம் கேட்டா 3, 4. சரி, அப்புறம் சொன்னோம்ல எதுலலாம் பிரேக் வரும்? 3, 5, 7 முடிஞ்ச உடனே ஒரு பிரேக் வரும் சொன்னேன். இப்போ நம்ம படிச்சது கடைசியா 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் 85 to 90. இந்த 90 நடந்துட்டு இருக்கும் பொழுதே என்ன நடக்கும்னா இங்க சில பிரச்சனைகள் நடக்கும், அரசியல்ல பிரச்சனைகள் நடக்கும். அதாவது இங்க ஆட்சி கலையும் பொழுது இந்த திட்டங்களை ஒழுங்கா செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அடுத்த 5ஆண்டு திட்டம் தொடங்க மாட்டாங்க. ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் என்னன்னா ஆண்டு திட்டங்களா செயல்படுத்துவாங்க 2 ஆண்டுகள். 90 to 91, 91 to 92. இதுக்கு காரணம் கேட்பாங்க. நிலையற்ற அரசியல் சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க. வாலடைல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் போட்டிருப்பாங்க. வாலடைல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அரசியல் அதாவது நிலையற்ற தன்மை நடக்கும். அதாவது ஆட்சி கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால இவங்களால திட்டத்தை ஒழுங்கா செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். 1990ல இருந்து 91, அப்புறம் 91ல இருந்து 92க்கு 2 ஓராண்டு திட்டங்களை செயல்படுத்துவாங்க. ஓகேவா? இன்னும் வந்து பிரேக்கே வராது. அது பாட்டு நீங்க கூட்டி கூட்டி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல இருந்து. அப்ப அங்க முடிச்சது 92. அடுத்த 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 92ல to 97 வரைக்கும். 1992ல இருந்து 97 வரைக்கும் 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் நடக்குது. இதுல முக்கியமா வந்து எஜுகேஷன், சமூக நலம், வேலைவாய்ப்பு, இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். இந்த டைம்ல தான் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்போம். எப்போ புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டா இந்த 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். புதிய பொருளாதார கொள்கை, அதாவது நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 படிப்பாங்க. அந்த கொள்கை வந்தது 1991. அதை எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ரைட். ஏன்னா நமக்கு அந்த 91ல என்ன கிடையாது, ஐந்தாண்டு திட்டமே கிடையாது. என்னதான் நடந்துட்டு இருந்து, ஆனுவல் பிளான்ஸ் தான் நடந்துட்டு இருந்துச்சு. பாலிசி வந்தது 91ல. பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் எத்தனை ஐந்தாண்டு திட்டத்துலன்னு கேட்டா 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல அந்த நியூ எக்கனாமிக் பாலிசி, முதல் பொருளாதார இந்தியாவினுடைய புதிய பொருளாதார கொள்கை 1991 எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது, எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டா என்ன சொல்லணும், 8ஆம் ஐந்தாண்டு திட்டம்னு சொல்லணும். டார்கெட் பிக்ஸ் பண்ணது 5.6, கிடைச்சது 6.8. ஓகேவா? பயங்கர வளர்ச்சி. புதிய பொருளாதார கொள்கை வந்த நேரத்துல வளர்ச்சி ரொம்ப growth-ஆ இருந்திருக்கு. 5.6 எதா மாதிரி இருக்கு, 6.8 மாதிரி இருக்கு. அப்புறம் 9ஆவது ஐந்தாண்டு திட்டம் அங்க இதுல முடிச்சீங்க, 97ல முடிச்சிருப்பீங்க. அப்ப 97ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 ஆட் பண்ணுங்க, 2002. ஃபர்ஸ்ட் 1900 இருந்து 2000க்கு மாறினது எந்த ஐந்தாண்டு திட்டம், 9ஆவது ஐந்தாண்டு திட்டம். நல்லா ஞாபகம் வச்சிருங்க. இதுலதான் கிராஸ் பண்றோம், 2002க்கு கிராஸ் ஆகுது. 1919ல இருந்து 20க்கு மாறுது, அப்படின்னு ஞாபகம் வச்சிருங்க. 9ஆவது ஐந்தாண்டு திட்டம். இங்க முக்கியமான பாயிண்ட் வரும் பாத்தீங்க, என்ன இருக்கு பாருங்க, இதை அப்படியே படிச்சிருங்க இங்கிலீஷ்ல. growth with justice and equity, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. தமிழ்ல அப்படியே கேட்பாங்க. எந்த ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கமாக காணப்பட்டதுன்னு கேட்டா 9ஆவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம். நல்லா தெளிவா வீட்டுல இருந்து படிக்கணும். கொஞ்சம் நெட்லயும் சோர்ஸ் பார்த்துடுங்க தேடி. இதெல்லாம் இதுல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. அப்படிங்கும்போது ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போனாலும் நம்ம விடக்கூடாது. முடிஞ்ச அளவு கொஞ்சம் நோட்ஸ் ஹெவியா எடுத்து வைங்க. சரியா? ரைட்டு. நானும் முடிஞ்ச அளவு ஹெவியா தாரேன், நீங்களும் முடிஞ்ச அளவு நல்லா தேடி எடுத்துக்கிடுங்க. சரியா? சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி 9ஆவது ஐந்தாண்டு திட்டம். ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது இந்த பீரியட் அவனும் கரெக்டா படிச்சிடணும். எந்த திட்டம் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டா ஈஸியா அடிக்கணும். புரிஞ்சா? அப்புறம் அந்த மாதிரிகள் படிக்கணும். முதல் ஐந்தாண்டு திட்டத்துக்கு யாருடைய மாதிரியை யூஸ் பண்ணாங்க, 2வது திட்டம், 3வது திட்டம், அப்புறம் 5வது திட்டம்,
அப்புறம் முக்கியமா கேட்கக்கூடிய கொஸ்டின் ஹரிபி கட்டோ எந்த ஐந்தாண்டு திட்டத்துலனா 5வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேவா? எப்போ பிளான் ஹாலிடே, எப்போ ரோலிங் பிளான், எப்போ வந்து 2 ஐந்தாண்டு திட்டங்கள் 2 ஓராண்டு திட்டங்களை செயல்படுத்தினாங்க, எதனால 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை டிஸ்கண்டினியூ பண்ணாங்க, அப்புறம் 7வது ஐந்தாண்டு திட்டமா எப்போ, ஆமா அந்த நிலையற்ற தன்மை எப்போ ஏற்பட்டுச்சு, 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் முடியும் பொழுதுதான் அரசாங்கம் வந்து ஒரு நிலையற்ற தன்மை ஏற்படுதுனால அதுல ஒரு சின்ன ஆண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தினாங்க. இப்படின்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சுக்கணும், ரொம்ப மைண்ட்ல ஷார்ப்பா வச்சிருங்க. 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, 1ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு எதுக்கு கொடுத்தாங்க, 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, இப்படி நீங்க தெளிவா என்ன செஞ்சு வச்சுக்கணும், எழுதி படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர். அதே மாதிரி புதிய பொருளாதார கொள்கை எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்படுது, அடிக்கடி கூட கொஸ்டின் 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேவா? இன்னும் 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல சமூக நீதி, இது அடிக்கடி வருது. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி 9வது ஐந்தாண்டு திட்டம். இங்க டார்கெட் எவ்வளவு வச்சிருக்காங்க, இது ஒரு ஃபெயில் தான். இலக்கு 7 வச்சிருந்தாங்க, ஆனா கிடைச்சது 5.6 தான். அதனால இது ஒரு ஃபெயில் தான். 9ங்கிறது ஃபெயிலியர் திட்டம் தான். அவங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணதை அச்சீவ் பண்ண முடியல. ஓகேவா? ரைட். அப்போ ஏற்கனவே 3 ஃபெயிலியர் பார்த்தோம், 4 ஃபெயில் பார்த்தோம், அப்புறம் இப்போ ஒன்று வந்திருக்கு, என்னது 9. ஃபெயில் லிஸ்ட் கூட்டிகிட்டே இருக்கான், பார்த்துருங்க. அப்புறம் நம்ம 10வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு போகிறோம். சிங்கிள் டிஜிட்ல வந்திருந்த ஐந்தாண்டு திட்டம் இப்போ எப்படி மாறுது, டபுள் டிஜிட்டுக்கு மாறுது. அப்போ வருமானமும் டபுள்வா உயர்த்தணும் அப்படின்னு வருது. பார்த்துருங்க, தலா வருவாய் பெர் கேபிட்டா இன்கம்மை 2 மடங்கா உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. அப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சிருங்க. 10வது ஐந்தாண்டு திட்டத்துல தான் அது வரைக்கும் சிங்கிள் டிஜிட்ல வந்திருந்த 1 2 3 4 வந்துட்டு இருந்தது. திடீர்னு டபுள் டிஜிட்டா மாறுது 10வது ஐந்தாண்டு திட்டத்துல தான். 10 2 டிஜிட் இருக்கு. ஸோ வருவாயை எத்தனை மடங்கா உயர்த்தணும், 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. எந்த ஐந்தாண்டு திட்டம்னு கேட்டா 10ஆம் ஐந்தாண்டு திட்டம். டபுள் இருக்குல்ல, the plan aim to double the per capita income of India in the next 10 years. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உள் என்னது, தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அப்படி தெளிவா படிச்சு வச்சிருங்க. ரைட். அப்ப சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சின்னு கேட்டா உங்களுக்கு தெரியும் 9வது ஐந்தாண்டு திட்டம். அப்புறம் கல்வி, சமூக நிலம், இதுல குடிநீர் எல்லாம் வரும். சரியா? மின்சாரம், இப்படி நிறைய விஷயங்களை 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல கொண்டு வருவாங்க. புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதும் 8வது ஐந்தாண்டு திட்டம். அப்புறம் இந்த பாயிண்டும் கொஞ்சம் முக்கியம். 2012ஆம் ஆண்டுல வறுமை விகிதத்தை எவ்வளவா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, 2002லயே நினைக்கிறாங்க. 2002ல போட்ட 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்திலேயே சொல்றாங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு பெர் கேபிட்டாவை 2 மடங்கா உயர்த்த சொல்றாங்க. அதே நேரத்துல வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல என்ன பண்ணணும், வறுமையை வந்து பாவர்ட்டி ரேட்டை ஒரு 15% குறைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்றாங்க. டார்கெட் பண்ணது 8.0, கிடைச்சது 7.2. சரியா? இதை ஃபெயிலில் எடுக்கணுமா பாஸ்ல எடுக்கணுமான்னு ஒன்று கன்ஃபியூஷன்லேயே இருக்குது. சில இதில் பாஸ்ல போட்டிருக்காங்க, சில இதில் ஃபெயிலியர்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அதை நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம், நாளைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சரியா? நிறைய கொஸ்டின் பேப்பரில் 10வது ஐந்தாண்டு திட்டத்தை வெட்டின்னு போட்டிருக்கான், சில இடங்களில் ஃபெயிலியர்னு போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, வித்தியாசம் ரொம்ப இல்லை. அது 8, இது 7.2 அப்படிங்கிற நேரத்தில் சில இதில் வெற்றின்னு போட்டிருக்காங்க, சில இதில் ஃபெயிலியர்னு போட்டிருக்காங்க. என்ன கணக்கில் போட்டிருக்காங்கன்னு தெரியல, நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னா வெற்றியும் போடலை தோல்வியும் போடலை, இலக்கு 8ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் டார்கெட் 8, அச்சீவ் பண்ணுறது 7.2. ஆனால் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா 7.6 இருந்துச்சு. நான் தேடி வச்சிருக்கேன் பாருங்க. அது ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் இதில் இருந்துச்சு. அதில் நமக்கு ஒன்று அந்த ஹரிபி கட்டோ, அப்புறம் இந்த பாருங்க ரேட் வந்து நீங்கள் நெட்டில் தேடி பாருங்க, ஒவ்வொரு வெப்சைட்ல ஒவ்வொரு ரேட்டு கொடுக்குறாங்க, கரெக்டான ரேட்டு இல்லவே இல்லை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நமக்கு ஸ்கூல் புக்கு தான் சோர்ஸ் மார்க் வாங்குறதுக்கு. அதனால 7.2 அப்புறம் அந்த 7.6 லைட்டாக மைண்டில் செட் பண்ணிக்கிடுங்க. என்ன தப்பு எப்படி மாறிச்சு அதை மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. ரைட். அப்புறம் 11வது ஐந்தாண்டு திட்டம், இதில் என்ன கேட்பாங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடியது இந்த தீம் தான் கேட்பாங்க. ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் growth, விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. சரி, அப்படியே படிச்சு வச்சிருங்க, இங்கிலீஷ்ல படிச்சு வச்சா பெட்டர். ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் growth. 12க்கும் 11க்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு வார்த்தை தான் வித்தியாசம் வரும், பார்த்துக்கிடுங்க. இங்க சஸ்டைனபிள் growthன்னு இருக்கும், இங்க வரும் இன்க்ளூசிவ் growthன்னு இருக்கும். பாத்தீங்களா? இங்க ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் growth, இங்க
ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் ஒரு வார்த்தை புதுசா சேருது, சஸ்டைனபிள் growthனா 12, சஸ்டைனபிள் இல்லாம இருந்தாச்சுன்னா 11. இவ்வளவுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? இன்னைக்கு இதை படிச்சிருங்க, இப்பவுமே படிக்க வச்சிருவேன். சரியா? இது விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. 12th பாத்தீங்கன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இந்த சஸ்டைனபிள் மீன்ஸ் நிலையான, சஸ்டைனபிள்னா நிலையான வளர்ச்சி, அது வர வளர்ச்சின்னு தான் போட்டிருக்கும். உள்ளடக்கிய வளர்ச்சி, இது நிலையான வளர்ச்சி. டார்கெட் ஃபிக்ஸ் பண்றது 8.1, அச்சீவ் பண்ணது 7.9. இதெல்லாம் வெற்றி திட்டத்துல தான் வரும். ஏன்னா பாயிண்ட் ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ் தான், அதுக்கு தோல்வின்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் பாருங்க, கடைசியா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை எவ்வளோ அறிவிச்சிருக்காங்க? 12வது ஐந்தாண்டு திட்டத்துல நம்ம டார்கெட் எவ்வளோ வந்திருக்கு? டார்கெட் ரேட்டு 8. அதை கலைச்சதுனால அது ஒரு முடிவுக்கு இல்லாமலே போயிட்டு, ஏன்னா 15லேயே கலைச்சிட்டாங்களா, டார்கெட் மட்டும் தான் தெரியும். அது எவ்வளவு கோல் அச்சீவ் பண்ணிச்சுன்னா நம்ம அது கால்குலேஷன் போட முடியாது, ஏன்னா 15லேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது டார்கெட் ரேட்டு மட்டும் ஞாபகம் வச்சிருங்க, 8 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு. முதல் 2-3 தான் டார்கெட்டும் அச்சீவ் பண்றதும் கரெக்டா இருக்கு. பார்த்துருங்க, வெப்சைட்ல தேடி பார்த்தாலும் புக்லயும் கரெக்டா இருக்கு. மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி தான் இருக்கு. அதனால நீங்க அந்த அளவு துல்லியமா அந்த ரேஷியோ பர்சன்டேஜ் கேட்கறது இல்லை. எப்பமாவது ஒருக்கா நம்ம நேரம் கெட்ட நேரமா இருந்தா கேட்டு வைக்கிறாங்க, ஆனா கரெக்டான ஆன்சரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கீழே. லாஸ்ட் டைம் ஏதோ ஒன்று கேட்டு வச்சிருந்தாங்க, நம்ம புக்ல தேடி பார்த்தா அந்த வேல்யூவே இல்லை. இப்போ இந்த ஒரு லாஸ்ட் 1 இயருக்குள்ள ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல இந்த 12வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு இந்த டார்கெட் நமக்கு என்ன கொடுத்துருக்கு? 8ன்னு கொடுத்துருக்காம 8.2 இல்லையா ஒன்று முடிச்சிருந்தான் ஆப்ஷன் வச்சு. சரி, ஓகேவா? இது இவ்வளவு ஸ்கூல் புக்கில் உள்ள ஐந்தாண்டு திட்டங்களுடைய நோட்ஸ். அப்புறம் நம்ம இன்னும் அடிஷனல் நோட்ஸ் பார்ப்போம். நிதி ஆயோக் லைட்டாக பார்த்துட்டு, நிதி ஆயோக் அடுத்த வாரம் தான் நம்ம கிளாஸ், அதனால இப்போ வேண்டாம். அடுத்த கிளாஸ்ல தான் நிதி ஆயோக் நான் போட்டுக்கலாம். இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டேட் என்ன இருக்கு? ஜனவரி 1, 2015 தான் நிதி ஆயோக் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம தேட வேண்டியது இதுக்கு சம்பந்தமான அடுத்தது. ஐந்தாண்டு திட்டங்கள் தான் தெரியுமே. என்ன இருக்கு தெரியுதா? இந்த ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட நமக்கு வந்து 5 இயர் பிளான்ல இருந்துள்ள கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. கீழ் வருவனவற்றில் ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லைன்னு கேட்டிருக்கு. எது 9வது ஐந்தாண்டு திட்டத்துல நோக்கமாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல் 9வது திட்டத்தின் கீழ் வரக்கூடியதான். சரியா? இதுல இந்த செல்ஃப் ரிலையன்ஸ்ங்கிறது மட்டும்தான் இந்த இதுல வராது. 9வது திட்டத்துல செல்ஃப் ரிலையன்ஸ் கிடையாது. மீதி எல்லாமே 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் உள்ளது. ஆரம்ப சுகாதார வசதிகள் செய்தருதல், அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், ஆரம்ப கல்வி அனைவருக்கும் கிடைக்க செய்தல், இதெல்லாம் நீங்க 9வது ஐந்தாண்டு திட்டம் எழுதினீங்களா, அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் 9வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம், ஆனா ஸ்கூல் புத்தகத்துல இல்ல. இதெல்லாம் நீங்க தேடி தேடி ஒவ்வொரு திட்டத்தினுடைய நோக்கங்களை தனித்தனியா எழுதி எடுக்கணும். நான் முடிஞ்சதை தாரேன். இப்போ 9வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு நீங்க கீழே எழுத வேண்டியது ஆரம்ப சுகாதார வசதிகள், பிரைமரி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர், ட்ரிங்கிங் வாட்டர், இதெல்லாம் 9வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. அப்புறம் ஆரம்ப கல்வி, பிரைமரி எஜுகேஷன், பிரைமரி ஹெல்த், அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர், இந்த மூணுமே நீங்க 9வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு கீழே எழுதி வச்சாங்க. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி ஏதோ கொடுத்துருங்களா, அதுக்கு கீழே இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கேட்ட கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் திட்ட விடுமுறை காலம் எப்போ? திட்ட விடுமுறை காலம் பிளான் ஹாலிடே உங்களுக்கு தெரியும், 66 to 69. அப்புறம்
இது வந்து நமக்கு அடுத்த கிளாஸ்ல தான் தேவைப்படும். பல்வந்தராய் மேத்தா குழுன்னு 57, அதனுடைய பரிந்துரை என்டிசி எப்போ எடுத்துச்சுன்னா 58ல் எடுத்திருப்பாங்க. அப்புறம் 2024 இது நம்ம நிதி ஆயோக் படிக்கும்போது பார்த்துக்கலாம். திட்டக்குழு கலைக்கப்பட்ட நாள் உங்களுக்கு சொல்லி ஆகஸ்ட் 15ல் சொல்லுவாங்க, 17ல் கலைச்சிருவாங்க. திட்டக்குழு கலைக்கப்பட்டது கேட்டா ஆகஸ்ட் 17, 2014, 15ல் சொல்லுவாங்க, 17ல் கலைச்சிருவாங்க. பிளானிங் கமிஷன் வந்து எப்போ டிசால்வ் ஆகுதுன்னா 17 ஆகஸ்ட் 2014. என்ன இருக்கு பாருங்க, வேலைக்கான உணவு வழங்கும் திட்டம் எந்த பீரியட்ல, எந்த 5ஆண்டு திட்டம், நம்ம ஹரிபி கட்டோ படிச்சோம்ல, அந்த டைம்ல தான் இந்த வேலைக்கான உணவு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அப்படின்னா 5ஆம் ஐந்தாண்டு திட்டம், இது முக்கியமான ஒரு திட்டம். வேலைக்கான உணவு வழங்கும் திட்டம் அப்படின்னு ஒன்று கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. அது எப்போன்னா 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல. இதை நோட் பண்ணி வச்சிருங்க. 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு கீழே இதை நோட் பண்ணி வச்சிருங்க. வேலைக்கான உணவு வழங்கும் திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். அடுத்த மேட்ச் த ஃபாலோயிங் தான். முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நமக்கு தெரியும். முதலாம் ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா வேளாண்மைக்கு கொடுத்தாங்க, கரெக்டா? 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு கொடுத்தாங்க? தொழில் மையத்துக்காக, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு, சரியா? ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். அப்போ செகண்ட் ஒன்னுக்கு 4. அப்புறம் 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் நான் சொன்னேன் வறுமை ஒழிப்பு, ஹரிபி ஹட்டோ, ரிமூவ் பாவர்ட்டி, 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். 9வது ஐந்தாண்டு திட்டம் நான் சொன்னேன் ஈக்குவாலிட்டி அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ், சமத்துவம் மற்றும் சமூக நீதிங்கிறது 9ல் வரும், சரியா? நம்ம படிச்ச நோக்கத்தை வச்சும் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்க கொஸ்டின்ஸ். தெளிவாக படித்து வச்சுக்கிடுங்க, ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இது புக்கில் இருக்கக்கூடிய ஒரு குவாட்னா தெரியும்ல, ஏதாவது ஒரு ஆதர் வந்து ஒரு 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 இதை சொல்லியிருப்பாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. திட்டமிடுதல், பிளானிங்கை பற்றி இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பிளானிங் ரிக்வயர்ஸ் எ ஸ்ட்ராங், அப்புறம் ஒரு காம்படென்ட் அண்டு இன்கரப்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு லைனை சொல்லியிருக்காரு. இதை சொன்னது யாருன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி 11th 12th புக்கில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய குவாட்ல இருந்து ஒரு குவாட் சில நேரம் என்ன செய்யறான், கொஸ்டின்ல கேட்கறான். அது யாரு சொன்னாங்கன்னா ஆர்தர் லூயிஸ்ங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. ஸ்ட்ராங், காம்படென்ட் அண்ட் இன்கரப்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தமிழ்ல திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னது யாருன்னா ஆர்தர் லூயிஸ். நமக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா அவ்வளவுமே ஊழல் தான் நடந்துட்டு இருக்கு கவர்மெண்ட்ல, எல்லா கவர்மெண்ட்லயும். அதனால நமக்கு என்ன நடந்துட்டு, ஒரு பிளானிங் வந்து ஒழுங்காவே நடக்காது. நீங்க மேல ஒரு ஸ்கீமுக்கு ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்கறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு கட்டி கொடுக்கறது ஒரு ஃபண்ட் வந்து சேருதுன்னா அது கீழே வந்து சேரும் பொழுது அங்கேயா கரைஞ்சி கடைசியாக கல் அவுட் எரிஞ்சா பில்டிங் உடையிறது அளவுக்கு என்ன நடத்திடுறாங்க, வெட்டி முடிச்சுட்டு போயிடறானுங்க. ஸோ பிளானிங் வந்து ஒழுங்காவே நடக்காது. காரணம் வந்து ஒரு தகுதி வாய்ந்த ஒரு ஊழலற்ற ஆட்சி இருந்தால் மட்டும்தான் அது ஒழுங்கா போய் சேரும், இல்லைன்னா அது இப்படிதான் போய் சேரும், ரைட்? அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆர்தர் லூயிஸ், ஞாபகம் வச்சிருங்க. அப்புறம் 10வது ஐந்தாண்டு திட்டம் நமக்கு தெரியும். 9வது ஐந்தாண்டு திட்டத்துல தான் கிராஸ் ஆகுது, அப்படித்தானே? எதுல இருந்து இது வரைக்கும் 2002 வரைக்கும் வரும், ஓகேவா? இந்த 10வது ஐந்தாண்டு திட்டங்கிறது 2002ல இருந்து 2007. இந்த 10வது ஐந்தாண்டு திட்டத்துல தான் நான் என்ன சொன்னேன், பெர் கேபிட்டா இன்கம் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளால 2 மடங்கா உயர்த்தணும்னு சொல்லி தந்தேன், ரைட்டா? இங்க இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் அங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைக்கணும். பெர் கேபிட்டா இன்கம் வேற, அப்புறம் அடிஷனலா ஒரு பாயிண்ட் இதை நோட் பண்ணிடுங்க. வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைக்கணும்னு சொன்னது 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான். ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் பாப்புலேஷன் growth ரெண்டுமே குறைக்கணும். இதை நீங்க நோட் பண்ணி வைக்கணும், அந்த பாயிண்ட் கூட. ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் பாப்புலேஷன் growth. அப்புறம் இந்தியாவினுடைய 7வது ஐந்தாண்டு திட்டம் இப்படி கேட்பாங்க. ஏதாவது ஒரு டைம் பீரியட் எல்லாம் கொடுத்து வச்சுட்டு 5வது திட்டம், 6ஆம் திட்டம், 7ஆம் திட்டம்னு கேட்பாங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா 2 தடவை எழுதி பார்க்கணும். எப்பெல்லாம் பிளான் ஹாலிடே வந்துச்சு, எப்போ ரோலிங் பிளான் வந்துச்சு,
எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் அப்படி நீங்கள் ஒரு ஆர்டரில் எழுதி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஒருவேளை டக்கு டக்குன்னு ஞாபகம் வராட்டா கூட நீங்கள் முதல்ல இருந்து கூட போட்டு பார்த்து என்ன பண்ணிக்கலாம், 7வது 5ஆண்டு திட்டம்னா என்ன வரும், 85 to 90 அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? கொஸ்டின்ஸ் இப்படி தான் கேட்பாங்க. அப்புறம் நான் சொன்னோம்ல, சமுதாய நீதி, சமத்துவம், அந்த சமூக நீதி எல்லாம் வந்தாச்சுன்னா என்னது, 9வது 5ஆண்டு திட்டம். சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டின்னு பார்த்தோம்ல, அது 9வது 5ஆண்டு திட்டம் தான். அதான் 9வது 5ஆண்டு திட்டத்தையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அடுத்தது 9வது 5ஆண்டு திட்டத்தின் போது டேஷ் மில்லியன் மக்கள் வேலையின்மை இன்றி இருந்தனர். இப்படி ஒரு கொஸ்டின் காட்ட வச்சிருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்லலாம் கிடையாது, நீங்கள் எங்கே தேடியும் படிச்சிட மாட்டீங்க. ஆனால் நம்ம ஒரு இங்கே 9 இருக்கு, இங்கே 9 இருக்கு, இப்படி எவனாவது அடிச்சிருந்தா அந்த எக்ஸாமில் அவருக்கு அந்த மார்க் கிடைச்சிருக்கும். இது ஓவரா படிப்பாங்கல்ல, வேற ஏதாவது யூபிஎஸ்சி புக்கு இந்த மாதிரி ஏதாவது புக்கில் இருந்து இந்த கொஸ்டின் எடுத்து வச்சிருப்பாங்க, எவனுமே எழுதக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பானுங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் இந்த கண்டென்ட் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஃபுல் டீட்டெயிலும் எடுத்து தேடி படிச்சிங்கன்னா ஃபுல் அந்த ஆர்டிகிள்ஸ் ஃபுல்லாக அவனுக்கு ரிசர்ச் எடுத்து ஒருத்தன் எவனாவது ஒரு கட்டுற மாதிரி எழுதி விட்டுருப்பான். அதில் இருக்கும் 9வது 5ஆண்டு திட்டத்தில் இத்தனை மில்லியன் மக்கள் வேலையின்றி இருந்தனர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 109 மில்லியன் மக்கள் வேலையின்மை இன்றி இருந்தனர். நான் போட்டிருப்பாங்க வறுமையை ஒழிப்போம், புக்கில் தப்பாக போட்டதுன்னு சொன்னோம்ல, ஹரிபி ஹட்டோ எப்போ, 5ஆம் 5ஆண்டு திட்டத்தில் தான் ஹரிபி ஹட்டோ. இது அடிக்கடி கேட்பான், அதனால நோட் பண்ணி வச்சுக்கணும். ஹரிபி ஹட்டோனாலே 5. பதினொன்றாவது 5ஆண்டு திட்டத்தில் ஜிடிபி எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. 7.9. நம்ம பார்த்தோம்ல 8.1 வச்சிருந்தாங்க, கிடைச்சது 7.9 படிச்சோம் நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்ட் போல தான் தெரியுது. ரைட் சார், இதுல ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கா இல்ல வெறும் புக் கொஸ்டினா சார்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் பிஒய்க்கு ப்ரீவியஸ் போட்டிருக்கலாம், நான் பிஒய்க்கு இருக்கலாம். பிவிக்யூ. ஓகே ஓகே. ஷேர் பண்ணுவீங்களா சார்? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் மேடம். சரி, ஓகே. நீங்க இல்லாத பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணி எடுத்துடுங்க. நீங்களும் கொஞ்சம் நெட்ல தேடி சோர்ஸ் எடுத்துடுங்க மேடம். நம்மளால சரி, எவ்வளவு என்ன சமையல் இல்ல சார், சமையல் பண்ணிட்டே வந்து கவனிச்சிட்டு இருக்கேன் சார், அதுக்காக தான் கேக்குறேன். நீங்க வேற தனியா இது முடிச்ச அப்புறம் ஒன்னு நான் பிடிஎஃப் தரேன், இந்த பாயிண்ட்ஸை நோட் ஓகே பண்ணிடுங்க. ஓகே. அப்புறம் அடிஷனல் பாயிண்ட் கொஞ்சம் எடுத்துடுங்க, ஏன்னா காணாது. ஏன்னா ஒரு மார்க் நமக்கு கண்டிப்பா இதை எடுத்தே தீரணும். சரியா? வரக்கூடிய சரி, மார்க் ஓகே. விட்டுறக்கூடாது. அடுத்தது இந்திய திட்டக்குழு நம்ம அடுத்த கிளாஸ் தான் பார்க்க போறோம். இதுவும் அடுத்த கிளாஸ். என்ன இருக்கு பாருங்க. எந்த 5ஆண்டு திட்டம் கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பிரைமரி ஹெல்த் அதெல்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்துச்சு 9வது பிளான்ல. நோட் பண்ணி எடுக்க சொன்னோம்ல, அதை நோட் பண்ணிக்கணும். எஜுகேஷன், சோசியல் செக்டார் சச் அஸ் எஜுகேஷன், ஹெல்த், ஹவுசிங் இதெல்லாம் எந்த 5 இயர் பிளான்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா 9th பிளான்ல. ஒன்பதாவது 5ஆண்டு திட்டம்னாலே டக்குன்னு ஞாபகம் வரணும். அப்பதான் நம்ம கிராஸ் பண்றோம். எதுக்கு 19ல இருந்து 20க்கு கிராஸ் பண்ணணும்னு சொல்லி தந்தேன். 1997ல இருந்து 2002க்கு வந்தோம். ஞாபகம் இருக்கா? அதுல இன்னொரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 9வது 5ஆண்டு திட்டத்துல சேர்க்கை விகிதம், மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் 15% உயர்த்தணும். ஏற்கனவே ஒரு 15% குறைக்கணும்னு சொன்னோம். எது? வறுமையை 10வது 5ஆண்டு திட்டத்துல. ஓகேவா? இது 9வது 5ஆண்டு திட்டத்துல எஜுகேஷன், உயர்கல்வியில சேர்க்கை விதத்தை 15% இன்க்ரீஸ் பண்ண சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, 9வது 5ஆண்டு திட்டத்துல கல்வி சம்பந்தமா கொடுத்துருக்காங்க. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50 மில்லியன் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. ஏன்னா அந்த டைம்ல 109 மில்லியன் மக்கள் வேலையின்றி இருந்தனர்னு ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்களா. அதனால இவங்க ஒரு 50 மில்லியன் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 9வது 5ஆண்டு திட்டத்துல. அப்புறம் ஒரு கொஸ்டின் பாருங்க. பசுமை புரட்சி, பசுமை புரட்சியின் தந்தை யாரு? இந்திய பசுமை புரட்சியின் தந்தை சுவாமிநாதன். சுவாமிநாதன். ஓகே. அவரு பசுமை புரட்சி அந்த 64 அல்லது 65ல இது பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரியல. 64 அல்லது 65. ஸோ அந்த டைம்ல எந்த 5 இயர் பிளான் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா தேர்ட் 5 இயர் பிளான். நமக்கு தேர்ட் 5 இயர் பிளான் எதுல இருந்து எது வரைக்கும் வரும்? 61 to 66 வரைக்கும் தானே. 1961 to 1966 வரைக்கும் தான் தேர்ட் 5 இயர் பிளான். இந்த பின்வீட்டின் கேப்பு, இந்த கேப்புக்குள்ளால தான் என்ன நடந்துச்சு? பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. 65 நினைக்கிறேன், சரியா தெரியல. 64 அல்லது 65 இருக்கும்.
ஸோ இந்த 5 இயர் பிளானுக்குள்ளால தான் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். பசுமை புரட்சி எப்போ அறிமுகப்படுத்தப்படுதுன்னு கேட்டால் இந்த 5 இயர் பிளான்ல. ஓகே, அடுத்தது இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் பிளான் ஈஸியாக போட்டுருவீங்க. 1951 இருந்து ஈஸி. இந்த கொஸ்டின்லாம் கேட்டால் ஈஸி. ஃபர்ஸ்ட் பிளான் படித்தவங்களுக்கு ஈஸி, சும்மா சும்மா போய் எழுதுவாங்கல்ல, படிக்காம போய் எழுதுனவங்களுக்கு கஷ்டம் தான். ஒரு தடவையாவது படித்தவங்க ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் 1951 இருந்து 56 வரைக்கும். அந்த ஒன்று தான் ஈஸியாக அடிக்க மாதிரி இருக்கு. அப்புறம் அதுல 2 ஆப்ஷன் வச்சுட்டான், 2-2ன்னு வச்சிருக்கான். அப்போ கஷ்டப்பட்டு போவீங்க. அடுத்து ஃபோர்த் பிளான் அப்படிங்கும்போது என்ன வருது, இந்த 74ல முடியும். ஃபோர்த் பிளான் எதில் முடியும், 4ல முடியும், ஞாபகம் வச்சுருங்க. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, செவன்த் பிளான்ங்கிறது இந்த ஒரு 85 to 90. எஸ், 85 to 90 இருக்கு. 9th பிளான் அப்பதான் நம்ம கிராஸ் பண்றோம். 9th பிளான்ல தான் என்ன பண்ணுவோம், 19 இருந்து 20 அந்த சைட்ல கிராஸ் பண்ணும். இருக்கு 19 to 20. இப்படி ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி மைண்ட்ல செட் பண்ணிட்டு ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, முதல் 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் நம்ம பார்த்ததுதான் 3.6. இதுவும் ஒருக்கா கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்கு, 12வது 5 ஆண்டு திட்டத்தில் வேளாண்மை துறையின் வளர்ச்சி இலக்கு. இப்படி தனியா கேட்டிருக்காங்க, நம்ம புக்லயும் கிடையாது. அந்த டீட்டெயிலை ஃபுல்லா எடுத்து படிக்கணும். சரியா? ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்க லைட்டா எடுத்து ஒன்று ரெஃபரன்ஸ் பாருங்க. சரியா? இதுல சாட் ஜிபிடிலயோ இதுல போட்டாலுமே வரும். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 12th 5 இயர் பிளான் அப்படின்னு போடுங்க சாட் ஜிபிடி, அல்லது வேற என்னெல்லாம் உண்டு, இந்த ஏஐல போட்டு பாருங்க, ஜெமினி, இதெல்லாம் போட்டு பாருங்க. அதனுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. அதை ஈஸியாக கேதர் பண்ணி நோட் பண்ணி எடுத்துக்கணுங்க. சரியா? ரொம்ப கடந்து தேடண்டா. சாட் ஜிபிடியில் ஒன்று போடுங்க, அப்புறம் கூகுள் ஜெமினில் சேம் கொஸ்டினா ரெண்டுலையும் போட்டு பாருங்க, கரெக்டான பாயிண்ட் கிடைக்கும். அதை இதில் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. 12வது 5 ஆண்டு திட்டத்தில் வேளாண்மை துறையினுடைய வளர்ச்சி இலக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4%. மொத்தமாகவே டார்கெட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம், 8ன்னு பார்த்தோம். இது வேளாண்மை துறைக்கு மட்டுமே 4. இப்போ என்ன ஒரு லிஸ்ட் இருக்கு, இது ஒரு யூபிஎஸ்சி புக்கில் இருந்து தான் கட் பண்ணி எடுத்தேன். இது அந்த அளவு எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. நான் 5 இயர் பிளானே கரெக்டாக இருந்துச்சு. ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி, அந்த அப்ஜெக்டிவ்ஸை மட்டும் லைட்டாக பார்த்துடுங்க. 51 to 56 ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல். அப்புறம் செகண்ட் 5 இயர் பிளானுக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு. அப்புறம் தேர்டு 5 இயர் பிளானுக்கு செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஃபுட்டு, அப்புறம் இன் எக்கனாமி. ரெண்டுமே செல்ஃப் சஃபிஷியன்சி. 2 சஃபிஷியன்சி எங்கே வரும்னா தேர்டு 5 இயர் பிளானில் வரும். 4th நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ்னு பார்த்தோம். 4th வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் சஸ்டைன்டு க்ரோத்னு வரும். 5th வந்து ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி. அப்புறம் அடுத்தது 6th பாருங்க, இம்ப்ரூவ். 6th வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா. ஓகே, அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாமே வரும். இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரி. 7th எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தோம்ல, வேலை வாய்ப்பு, ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்புன்னு ஒரு இடத்துல பார்த்தோம். அப்புறம் 8th ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். சரியா? இது நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹெச்ஆர்டி எப்போனா 8th ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அப்புறம் மனித நல மேம்பாடுன்னு வரும். சரியா? மனித நல மேம்பாடு 8th 5 இயர் பிளான்ல வரும். 9th 5 இயர் பிளான்ல தான் ரூரல் டெவலப்மெண்ட். அப்புறம் டீசென்ட்ரலைசிங் பிளானிங். சரியா? டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங், ரூரல் டெவலப்மெண்ட். 10th 5 இயர் பிளான் பாருங்க, இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டு திட்டம். இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டா முதலீடு பண்ணுங்க. அதாவது நம்ம என்ன சொன்னோம்னா, அடுத்த 10 வருஷத்துல 10th 5 இயர் பிளான்ல தான் நம்ம அப்படி படித்தோம், தலா வருமானத்தை 2 மடங்கா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க கூட ஒரு பாயிண்ட் இருக்கு, இன்க்ரீஸ்ட் இன் இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டிருக்காங்க. அப்புறம் 11th 5 இயர் பிளான், இது வந்து கரெக்டான பாயிண்ட் கிடையாது. நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள பாயிண்டே படிச்சீங்க. ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள், நம்ம அங்கே என்னது ஒரு ஸ்பீடு க்ரோத் ஏதோ ஒன்று படித்தோம். அப்படிதானா? ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். என்ன இருக்கு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு வரும். அது கரெக்டாக இருக்கு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இன்க்ளூசிவ் க்ரோத்னு பார்த்தோம், இன்க்ளூசிவ் க்ரோத். ஓகே, இங்கே சஸ்டைனபிள் க்ரோத்னு வரும். ஓகே, இந்த பாயிண்ட்ஸை லைட்டாக நோட் பண்ணி வச்சுடுங்க. இது யூபிஎஸ்சி புக்கில் இருந்து கட் பண்ணி எடுத்தது தான். எந்த 5 ஆண்டு திட்டம் இந்தியாவை சுயசார்பு மற்றும் சுய உற்பத்தி பொருளாதாரம் ஆக்க முன்மொழியப்பட்டது?
செல்ஃப் ரிலையண்ட் அண்ட் செல்ஃப் ஜெனரேட்டிங் எக்கனாமி. இது 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்தது. செல்ஃப் ரிலையண்ட் அண்ட் செல்ஃப் ஜெனரேட்டிங் எக்கனாமி. பொருளாதாரம் பார்த்தோம்ல, தற்சார்பு சுய பொருளாதாரமா அப்படின்னு ஒரு பாயிண்ட் 3வது இதில் பார்த்தோம். சுயசார்பு மற்றும் சுய உற்பத்தி பொருளாதாரம் எப்போ வந்துச்சுன்னா 3ஆம் ஐந்தாண்டு திட்டம். முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் எதுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். எதுக்கு? வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட், ஓகேவா, விவசாய வளர்ச்சி. அந்த நேரத்தில் டார்கெட் எவ்வளவு வச்சாங்கன்னு நம்ம புக்ல இல்ல, இங்க இருக்கு பாருங்க. டார்கெட் 2.1 தான் வச்சாங்க. முதல்ல ஐந்தாண்டு திட்டத்துல டார்கெட் எவ்வளவு வச்சாங்க நோட் பண்ணி வச்சிருங்க, 2.1. ஆனா நமக்கு கிடைச்சது 3.6. அது வெற்றின்னு சொன்னோம், ஓகேவா, நோட் பண்ணி வச்சிருங்க. 1 2 3 இலக்கு வளர்ச்சி வந்து ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டத்துல 2.1 வச்சிருக்காங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1 2 திருப்பி போட்டா 2 1. 2.1% வந்து வளர்ச்சி வேணும்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நமக்கு கிடைச்சிட்டு 3.6. கண்டிப்பா படிச்சு வச்சிருங்க. 2.1. அப்புறம் 12வது ஐந்தாண்டு திட்டம் பின்வரும் காலத்தை உள்ளடக்கிய நமக்கு தெரியும். 12னா எப்போ வரும்? கடைசியா வரக்கூடிய 2012 இருந்து 17 வரைக்கும் உள்ளது. ஃபுல்லா ரீட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம 5 இயர் பிளானை முடிச்சிட்டோம். எது கேட்டாலும் உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? என்ன இருக்கா? ஐந்தாண்டு திட்டங்கள் எங்கிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டா ரஷ்யா. இந்தியா இதுவரைக்கும் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் தான் ஸ்பீடா போறேன். ஒரு காது கொடுத்து மட்டும் கேட்டுடுங்க. இந்தியா இதுவரைக்கும் 12 ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது. கடைசி திட்டம்னு பாத்தீங்கன்னா அதே 12ல தொடங்கிச்சு. 12 to 17 படிக்கணும். அதுக்கப்புறம் நிதி ஆயோக்னு ஒன்னா தொடங்குறாங்க. ஜனவரி 1 2015. முதல் ஐந்தாண்டு திட்டம் 51 to 56 யாருடைய மாதிரின்னு கேட்டா ஹரால்ட் டாமருடைய மாதிரி. முக்கியமா நாட்டினுடைய வேளாண்மை முன்னேற்றம். இங்க டார்கெட் வந்து எவ்வளவு வச்சாங்க எழுதி வச்சிருவோம். டார்கெட் வந்து 2.1%. ஆனா கிடைச்சது 3.6 வெற்றி. அப்புறம் 2வது ஐந்தாண்டு திட்டம் பிசி மகளநோபிஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டது. 56ல இருந்து 61. இது வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். இங்க டார்கெட் எவ்வளவுன்னு தெரியல. நீங்க டார்கெட்டை ஒன்று நோட் பண்ண முடிஞ்சா நோட் பண்ணி வச்சிருங்க. எவ்வளவு வெற்றி? 4.1 எடுத்து வெற்றி அடைஞ்சிச்சு. அப்புறம் 3வது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் திட்டம் என அழைக்கப்படும். இங்க வந்து நம்ம பார்த்தோம், இப்பதான் கடைசி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். என்ன கொடுத்திருந்து? சுதந்திரமான பொருளாதாரம், சுய பொருளாதாரம்னு பார்த்தாங்க. இங்க சுதந்திரமான பொருளாதாரம் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல். அப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா செல்ஃப் ப்ரொபல்டு பொசிஷன் ஆர் டேக் ஆஃப்னு பார்த்திருப்பீங்க. இந்த டைம்ல வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது 5.6. ஆனா அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா இந்தோ சைனா வார்னு சொல்லியிருந்தாங்க. ரைட்டு. அப்புறம் திட்ட விடுமுறை காலம் வருது 66 to 69. ஞாபகம் வச்சிருங்க. இந்த காலத்துல ஓராண்டு திட்டங்கள் செயல்படுத்தினாங்க. அப்போ நான் இதுலலாம் கேப் போறேன்னு சொன்னேன். 3 5 7 டிஸ்கண்டினியூ ஆகும். அப்புறம் 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 4ல முடியும். 69 to 74. இதனுடைய டார்கெட் வந்து 5.7. கிடைச்சது வந்து 3.3. ஃபெயிலியரான ஒரு திட்டம். இங்க வந்து செல்ஃப் ரிலையன்ஸ்னு ஒரு பாயிண்ட் வரும். 4th தான் செல்ஃப் ரிலையன்ஸ், ஞாபகம் வச்சிருங்க. 4th செல்ஃப் ரிலையன்ஸ். அப்புறம் 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதுல வந்து ஹரிபி ஹட்டோ வரும். சரியா? இதுல என்ன வரும்? ஹரிபி ஹட்டோ, வறுமை ஒழிப்பு. சரியா? உணவுக்கு வேலை, இதெல்லாம் இங்கதான் வரும். வேலைக்கு உணவு. சரி. அப்புறம் இங்க வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது 4.4. வளர்ச்சி அதிகமா இருக்கு. காரணம் யாருடைய மாதிரி? டிபி தார் மாதிரி 5ஆவது திட்டத்துக்கு. ஓகேவா? அதனால இந்த திட்டத்தை ஓராண்டுக்கு முன்னாடியே கைவிட்டுறாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க? சுழல் திட்டத்தை கொண்டு வராங்க. 5ஆம் திட்டம் முடியும் பொழுது சுழல் திட்டம், ரோலிங் பிளான். இடையில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ரோலிங் பிளானை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 78 to 79. அடுத்த 79ல தொடங்கக்கூடாது. 6ஆம் திட்டம் 80ல தொடங்கணும்னு சொல்லி 80 to 85. இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு பார்த்திருப்பீங்க. டார்கெட் 5.2, அச்சீவ்மெண்ட் 5.7. எதுக்கு? 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு. 5க்கும் 7க்கும் இடையில என்னது இருக்கு? 6 இருக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு வளர்ச்சி கிடைச்சிருக்கு? 5, இது 6, இது 7. 6 விட்டுருங்க. 5.7ங்கிறது வெற்றி. 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஒரு வேலை வாய்ப்புன்னு பார்த்தோம். ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குறதுக்காக. அப்போ ஒரு செல்ஃப் சஃபிசியன்ட் எக்கனாமி பிளஸ் வந்து என்னது? ப்ராடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி சொல்லக்கூடியது தான் 7ஆம் ஐந்தாண்டு திட்டம்.
இங்கே தான் ப்ரைவேட் செக்டாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க 7ல். இங்கேயும் பாருங்க 5 டார்கெட் பண்ணிருக்காங்க, கிடைச்சது 6, நடுவுல 7 இருக்கு, 5 6 அப்புறம் 7 எங்க போயிட்டு நடுவுல போயிட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. ஏதாவது ஒன்று கண்டினியூவா இருக்கு, 5 6 7. அப்புறம் ஆண்டு திட்டங்கள் 7ல் நான் சொன்னோம்ல, 7ல் வரும்போது ஒரு டிஸ்கண்டினியூ ஆகுன்ட்டு ஆண்டு திட்டங்கள் 2 போடுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து வால்டைலா இல்லை, வால்டைல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நிலவியதுனால ஒரு 2 ஆண்டு திட்டங்களை போடுவாங்க. அங்க 90ல முடிஞ்சிச்சா, 90 to 91, 91 to 92 2 ஓராண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் முடியும் பொழுது. அப்புறம் 8 வந்து 92ல இருந்து 97 வரைக்கும் நடக்குது. இதுல கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நலம் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல. ஓகேவா? இங்க புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல. டார்கெட் 5.6, ஆனா அச்சீவ்மெண்ட் பண்ணது 6.8ன்னு சொன்னேன். ரொம்ப அதிகப்படியான வளர்ச்சின்னு பார்த்தோம் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல. காரணம் புதிய பொருளாதார கொள்கை. அப்புறம் 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகுதுன்னு சொன்னேன். 19ல இருந்து எங்க போகுது, 20க்குள்ள அடி எடுத்து வைக்குது. அப்போ 97ல இருந்து 2002ங்கிறத ஞாபகம் வச்சிருங்க. இங்க சமூக நீதி, சமமான வளர்ச்சி, ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டின்னு வரும். சரியா? growth with justice and equalityன்னு வரும். இதுக்கு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது 7, கிடைச்சது 5.6, 9 ஃபெயிலியர் தான். அப்புறம் 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2002ல இருந்து 2007 தலா வருமாயை 2 மடங்காக உயர்த்தணும்னு பார்த்தோம். அதே மாதிரி வறுமையை வந்து எவ்வளவு குறைக்க சொல்லியிருக்கு, 15% குறைக்க சொன்னதும் இதுதான். டார்கெட் வந்து 8, அச்சீவ்மெண்ட் வந்து 7.2. கடைசியாக முந்தின திட்டம் 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2007ல இருந்து 2012. இங்க ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் growth. அங்க ஃபாஸ்டர் 12வது திட்டத்துக்கு ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் வித் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வரும். ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் growthன்னு வரும். கடைசியா டார்கெட் பண்ணது 8. ஓகேவா? இது இவ்வளவுதான் ஸ்கூல் புக்கில் உள்ளது. ஒருக்கா ரிவிஷன் பார்த்துட்டோம். இந்த பிடிஎஃப் அனுப்பி தரேன், நீங்க கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க நீட்டா. ஓகேவா? சரி, இன்னைக்கு வந்து எக்கனாமிக்ஸ் முடிஞ்சு ஓகே, எல்லாரும் வந்துருங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வாரம் தமிழ் டெஸ்ட் போர்ஷன்ல இந்த டாபிக் இன எழுத்துக்கள் அறிதல், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சரியா? இந்த டாபிக் ஒரு ஈஸியான டாபிக் தான். இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி இருக்கு வெப்சைட்ல, அதனால் டவுன்லோட் பண்ணி எடுத்துடுங்க. இல்லைன்னா இப்போ குரூப்ல போட்டு விட்றேன். கிளாஸ் எல்லாரும் அட்டன் பண்ணிட்டீங்களா? பார்ப்போம். ஓகே, எல்லாரும் வந்துட்டீங்க. இங்க பாருங்க, இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள்லாம் வேற ஒன்றும் கிடையாது. இந்த வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அதாவது காய்க்கு ஞா, சாக்கு ஞா, இன் இட்டு, இத்து இன்னு, இப்பு இம்மு, இன்னு இரு, இதெல்லாம் வந்து இன எழுத்துக்கள் ஆகும். சரியா? இப்போ இங்குக்கு கா வரும். இங்குக்கு அடுத்து என்னதான் வரும் பாருங்க, திங்கள், தீ இங்காயில். அப்போ இங்கினுடைய இன எழுத்து காவா மாறுது. அப்புறம் பாருங்க மஞ்சள், இஞ்சிக்கு அடுத்தது சா, காங்கா சா, அந்த வரிசையில 1க்கு அடுத்த எழுத்து இன எழுத்தா வரும். இஞ்சிக்கு அதாவது வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இதுக்கு தான் இன எழுத்துக்களா வரும். இடையின எழுத்துக்கள் இதுல வராது, எதுல வராது, இன எழுத்துக்களா வராது. ஃபர்ஸ்ட் இஞ்சிக்கு சா பாருங்க, அடுத்து இன்னுக்கு டா, மண்டபம், சந்தனம், இதுதான் இந்த இன எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த இடையின எழுத்துக்கள் 6, எரல வெளல, இதெல்லாம் ஒரே இனத்துல வரக்கூடியது. அதுக்கு அதே இனங்கள் தான் என்னதான் வரும், இன எழுத்துக்களா வரும். இந்த மாதிரி மாறி மாறி வராது. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, மெய்யெழுத்துக்கள். இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள் வரக்கூடியது. இக்கு இங்கீச்சு காங்கா சாஞ்சா, அதெல்லாம் வந்து மெய்யெழுத்துக்களை கொண்டு வரக்கூடியது. அதே மாதிரி உயிர் எழுத்துக்கள் தெரியும், அ ஆ இ இருக்குல்ல, அந்த உயிர் எழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் மாறி மாறி எதா வந்துக்கணும், இன எழுத்துக்களா வருமா. சரியா? அப்போ இங்க வல்லினத்துக்கு மெல்லினம், மெல்லின எழுத்துக்கள்னா ஞான நமனம்னு சொல்லுவாங்க, வல்லின எழுத்துக்கள் வந்து கசட தபரன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ வல்லினத்துக்கு மெல்லினம் இடையினம் இந்த இன எழுத்துக்களா வரும்.
அதே மாதிரி மெல்லின எழுத்துக்களுக்கு வல்லினம் வந்து இதா வரலாம், இந்த இன எழுத்துக்களா வரும். ஆனா இந்த உயிர் எழுத்துக்கள்ல வந்து குறில் எழுத்துக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வரும். அதே மாதிரி குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இன எழுத்து. இது ஒன்னால கேட்பாங்க அடிக்கடி. இங்க பாத்துருங்க, ஐக்கு வந்து நமக்கு நம்ம இ வரிசையில ஆ சொல்லலாம், ஈக்கு ஈன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பதுதான் இன எழுத்தா கொண்டு வரணும். புரியுதா? அதுக்கு வந்து குறில் எழுத்து கிடையாது ஐக்கு. அதனால நம்ம ஐ சவுண்ட் எதுக்கு வருது? ஈக்கு வருது. ஸோ அது ஐயை வந்து நெட்டெழுத்தா எழுத்து, அதுக்கு குறில் எழுத்தா ஈ எடுத்துக்கணும். சரியா? ரைட்டு. அதே மாதிரி அவ்வுக்கு என்ன எடுத்துக்கணும்னா அதுக்கும் அதே மாதிரி இது கிடையாது, குறில் எழுத்து கிடையாது. அப்போ அதுக்கு என்ன எடுத்துக்கணும்னா ஊன்னு எடுத்துக்கணும். சரியா? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இது ஒன்னோட கேட்டிருக்காங்க, ஐக்கு என்ன வரும்னா ஈ வரும், அப்படி ஞாபகம் வச்சுடுங்க. அவுக்கு என்ன வரும்னா ஊ வரும். அவு சவுண்ட் எப்படி முடியுது? ஊன்னு முடியுதா? இது இன எழுத்துக்களா எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதே கிடையாது ஒரு சொல்லுல. சரியா? ஒரு சொல்ல கண்டிப்பா உயிரெழுத்துக்கு அடுத்தது அந்த மெய் எழுத்துக்கள் தான், அப்படிதான் வரும். உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரவே வராது. அதே மாதிரி அளபடையில மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும் சொல்லுவோம். உயிரளபடை, ஒற்றளபடை, குட்டியெழு, அந்த மாதிரி அளபடைகள்ல மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வந்து சேரும். என்ன இருக்குல்ல? ஓதல். சரியா? ஓய்க்கு அடுத்தது சின்ன எழுத்து ஓ, இது நெடில், இது குறில். தூவும். சரியா? இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதுக்குதான். அப்புறம் தளி. அதே மாதிரி தமிழ் எழுத்துக்கள்ல அடுத்த ஒரு நாடு ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தமிழ் எழுத்துக்கள்ல எந்த எழுத்துக்கு இன எழுத்துக்கள் கிடையாதுன்னு கேட்டா ஆயுத எழுத்துக்கு மட்டுமே என்ன கிடையாது? இன எழுத்து கிடையாது. இதை ஒரு 2 தடவை இதை ரீட் பண்ணுங்க, பாயிண்ட்ஸ் நீங்க கேதர் பண்ணிக்கிடுவீங்க. ஓகேவா? ரைட். இனிமே இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இதை வச்சு என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நான் கேட்டிருக்காங்க பாருங்க, ஐ அவு, இதுக்கு இன எழுத்துக்கள் என்னது? ஐக்கு உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன் ஈன்னு சொல்லி தந்தேன். அவுக்கு ஊங்கிற சவுண்டு. ஓகேவா? என்ன இருக்க ஆப்ஷன் அடிச்சுக்கலாமா? ரைட், எடுத்து வாங்க. மெல்லினத்திற்கு இன எழுத்து என்னது? இங்க எது என்ன இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. மெல்லினம்னா எங்க வரும்? இஞ்சுக்கு ஜா, மஞ்சள். அப்புறம் இன்னுக்கு அடுத்தது தா தான் வரும், இந்தான். அப்புறம் இங்க பாருங்க, கல்வியில மட்டும் தான் தப்பு இருக்கு. இல்லுக்கு அடுத்தது இங்க இல்லுங்கிற எழுத்தே கிடையாது. ஏன்னா இல்லுங்கிறது எதுல வரக்கூடிய எழுத்து? இடையின எழுத்துல வரக்கூடியது, எரல வளல. அப்படிங்கும்போது அதுக்கு வந்து இன எழுத்துக்கள் கிடையாது, அதே எழுத்தா தான் வரணும். ஸோ இங்க வந்து நமக்கு ஆன்சர் வந்து கல்விங்கிறது தான் தப்பு. ஓகேவா? இம்முக்கு என்ன வந்துட்டு? பா வந்துட்டு. இம்முக்கு பா இன எழுத்துக்கள்லாம் இருக்கு. இம்முக்கு பா இருக்கு, இந்துக்கு தா இருக்கு, இஞ்சுக்கு சா இருக்கு. ஓகேவா? அப்போ வராத ஒண்ணுங்க பாத்தீங்கன்னா கல்வி. அப்புறம் ஐ என்னும் எழுத்துக்கு நமக்கு தெரியும், ஐக்கு என்ன எழுத்து வரும்? இது இ. அவ்வுக்கு பார்த்துட்டோம், ஊ. எதுக்கு மட்டும் இன எழுத்துக்கள் கிடையாது? அவ்வுக்கு. அவ்வுன்னு என்னது? ஆயுத எழுத்து. இந்த அக்குக்கு ஆயுத எழுத்துக்கு. ஓகேவா? ரைட். அப்புறம் மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெற்ற சொல்னு கேட்டிருக்கு. இடம் பெற்றதா இடம் பெறாததா நல்லா கவனிச்சுக்கணும். மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெற்ற சொல். இன்னுக்கு ரா வராது. சரியா? இன்னுக்கு என்ன வரும் பாருங்க, இன்னுக்கு டா தான் வரும். இன்னுக்கு டா தான் வரும். பாத்தீங்களா? இங்க இன்னுக்கு அடுத்து என்ன இருக்கு? ரா இருக்கு, வராது. அப்ப இந்த எழுத்து கிடையாது. அப்ப வென்றான், இதுக்கும் தப்பு. இதுல கரெக்டானது என்ன பாத்தீங்கன்னா, இன்னுக்கு ரீ, நன்றி. இன்னுக்கு இரு மட்டும் தான் வரும். சரியா? இதான், இப்படிதான் அதை கண்டுபிடிக்கணும் இன எழுத்துக்கள். புரியுதா? இதை 2 தடவை 3 தடவை ரீட் பண்ணி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதிடுங்க, கிளியரா அடிச்சிடலாம். அப்புறம் சுட்டு எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். சுட்டு எழுத்துக்கள்னா ஒன்றே சுட்டி காணிக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள். ஆ இ இந்த மாதிரி படிச்சிருக்கோம். ஆ இ ஊ தான் என்ன எழுத்துக்கள்? முக்கியமானது சுட்டு எழுத்துக்கள்னு படிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி டிஎன்பிசிக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணவங்க இதை படிச்சு வச்சிருப்பீங்க இலக்கணத்துல. ஆ இ ஊங்கிறது சுட்டெழுத்துக்கள். அந்த ஊ என்ற சொல்லத்தை இப்போ நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அப்ப நம்ம அது இது எதுன்னு சொல்றோம்ல, அது அவன் அப்படின்னு ஒன்றை சுட்டி காணிக்கிறதுக்கு அந்த எழுத்துக்கள் பயன்படுத்துறதுனால அது சுட்டு எழுத்துக்கள்னு வச்சிருக்காங்க. அப்ப அவன் சொல்லும் பொழுது ஒரு ஆளை சுட்டி காணிக்க போறோம், அதனால அந்த எழுத்துல ஃப்ரெண்ட்ல ஆ இருக்கு, அது. அப்புறம் இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த அப்படிங்கிறத நம்ம ஒரு இடத்த சுட்டி காணிக்கும் போது இந்த சுட்டு எழுத்துக்கள் யூஸ் பண்றோம். ஓகேவா? ரைட், இவ்வளவுதான். அதுல 2ஆ பிரிப்பாங்க, ஒன்னு அகச்சுட்டு அப்புறம் ஒன்னு புறச்சுட்டுன்னு பிரிப்பாங்க. இதெல்லாம் இலக்கணம். அதாவது ஒரு சொற்கள்ல உள்ள இந்த சொற்களை 2ஆ பிரிச்சாலோ
அதாவது சுட்டு எழுத்துக்களை நீக்கி விட்டுருவாங்க. இப்போ ஈ வா இன் இருக்கு, அதுல ஈய கட் பண்ணீங்கன்னா வன்னு இருக்கும், அது வந்து பொருள் தராது. சரியா? இப்படி இருந்தாச்சுன்னா அது என்ன சுட்டுனா அகச்சுட்டுன்னு சொல்லுவாங்க, அகச்சுட்டு. ஆனா அந்த எழுத்தை நீக்கின புறைக்கும் பொருள் தந்துச்சுன்னா அது புறச்சுட்டு. இங்க பாருங்க, ஆ இருக்கு, இதை தூக்கிட்டீங்கன்னா வானம்ங்கிறது தனியா ஒரு பொருள் தந்துடும், அதனால இது புறச்சுட்டு. இம்மலைய இம்ம தூக்கிட்டீங்கன்னா மலைங்கிற மீனிங் தருது, அதனால அது புறச்சுட்டு. நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு, நீக்கினால் பொருள் தராவிடில் அது அகச்சுட்டு. அவ்வளவுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? அந்த ஈ ஆ ஓ இதெல்லாம் நீக்கிட்டீங்கன்னா பொருள் தராட்டா அகச்சுட்டு, அது பொருள் தந்து கிடையாது, அது உள்ள இருந்தா பொருள் தரணும். ஆனா இந்த எழுத்துக்களை நீக்கினாலும் அது பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. அவ்வளவுதான். அப்புறம் அண்மை சுட்டுனா பக்கத்துல இருந்தா அண்மை, சேய்மை சுட்டுங்கிறது தொலைவில் இருந்தா சேய்மை. அவ்வளவுதான். அதுன்னு சொல்லுவோம், இதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து எதுன்னு கேட்டா அது ஆ, அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எதுன்னு கேட்டா இதுன்னு பக்கத்துல இருக்கிறத காணிச்சு கொடுப்போம், அதனால ஈ. ஓகேவா? தெளிவா புரிஞ்சுட்டீங்களா? ரைட். அப்புறம் சுட்டு திரிபு. சுட்டு திரிபுனா என்னதுன்னா, இப்ப அம்மரம், இந்த இவ்வீடு, இதெல்லாம் நம்ம புறச்சுட்டுகள்னு தெரியும். இந்த சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்று நம்ம மாத்தி கூப்பிட்டா ஆ ஈங்கிறது அந்த இந்தன்னு மாறிச்சுன்னா அதான் திரிந்து இருக்கு. ஆங்கிறது திரிந்து அந்தன்னு மாறி இருக்கிறது, ஈங்கிறது இந்த அப்படின்னு திரிந்து மாறிச்சுன்னா அது சுட்டு திரிபுன்னு சொல்லுவாங்க. ஆ வந்து அந்தையா மாறி இருக்கு, ஈங்கிறது இந்தையா மாறி இருக்குது. இந்த மாதிரி ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா திரிஞ்சாச்சுன்னா, ஆனா மீனிங் ஒண்ணுதான். அம்மரம் அந்த மரம், இவ்வீடு இந்த வீடு, மீனிங் ஒண்ணுதான். ஆனா எழுத்துக்கள் திரிந்து விட்டதுனால அது சுட்டு திரிபுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி வினா எழுத்துக்கள் இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் பயிற்சிகள் தான் இருக்கும், நீங்க படிச்சுக்கலாம். வினா எழுத்துக்கள் நமக்கு தெரியும், 5 எழுத்துக்கள் இருக்கும். ஆ ஏ ஓ அல்லது ஏ யா ஆ ஓ ஏ. சரியா? இந்த மாதிரி படிச்சு வச்சிடுங்க 5 எழுத்துக்கள். இது வினா எழுத்துக்கள். நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்பீங்க, இல்லைன்னா எதுன்னு கேட்பீங்க, ஒரு கொஸ்டின் மார்க் கூட. அந்த எழுத்து ஒண்ணு இது ஏ. யாது அல்லது யாங்குன்னு கேட்கலாம், அது ஒரு கொஸ்டின் எழுத்து யா. அப்படியோ அல்லது அப்படியா, அது ஒண்ணு. சரியா? அப்புறம் ஏன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. சரியா? இல்ல ஏதுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த சவுண்ட்ல எல்லாம் வரக்கூடியது அந்தந்த எழுத்துக்கள். இதெல்லாம் எந்த எழுத்துக்களாக எடுத்துக்கிட்டாங்கன்னா வினா பொருளை தரக்கூடிய பொருட்களாக எடுத்துக்கொண்டதுனால இந்த 5 எழுத்துக்களும் வினா எழுத்துக்கள். சரியா? இந்த 5ம் வினா எழுத்துக்கள். மொழியின் முதல்ல எதெல்லாம் வச்சு கொஸ்டின் லெட்டர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? என்ன இருக்கு பாருங்க, எங்கு, யாங்கு அல்லது யாருக்கு அப்படிங்கும்போது இந்த 2 லெட்டரும் முதல்ல வரக்கூடியது. சரியா? ஏயா முதல்ல வரக்கூடியது. ஆ ஓ அப்படியோ அப்படியா அப்படின்னு கேட்டாச்சுன்னா பேசலாமா தெரியுமோ அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் உள்ள சென்டென்ஸ் தான். இதெல்லாம் பின்னால வரக்கூடியது. அப்புறம் மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை எதுன்னு கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏ, ஏன்னு கேட்கலாம். அப்புறம் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம், நீதானே, நீதானே எடுத்தே அப்படிங்கும்போது ஏ வந்து முன்னாடியும் வரும் முன்னாடியும் போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்படி 5 லெட்டரையும் முதல் 2 என்ன இருக்கு, மொழியின் முதல்ல வரக்கூடியது. அடுத்த 2 ஆவோங்கிறது மொழிக்கு பின்னாடி வரக்கூடியது. இந்த ஏங்கிறது கடைசியா வச்சிருக்க ஏங்கிறது மொழிக்கு முதலிலும் வரும் இறுதியிலும் வரும். ஓகேவா? அதே மாதிரி அகவினா புறவினா பிரிச்சு பொருள் தராம போன அகவினா, அது பிரிச்சு பொருள் தந்துச்சுன்னா அது புறவினா. அவ்வளவுதான். இருக்கு பாருங்க, அவனா அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஓய தூக்கிட்டீங்கன்னா பிற எழுத்துக்கள் பொருள் தரும், தந்தா புற மீதி உள்ள எழுத்துக்கள் பொருள் தந்தால் அது புறவினா. இப்ப எதுன்னு இருக்கு, இல்ல ஏய தூக்கிட்டீங்கன்னா தூன்னு மாறிடும், அப்போ அது மீனிங் தராது, அதனால இது அகவினா. புரியுதா உங்களுக்கு? சரி, அப்போ நான் அந்த இலக்கணத்தை மட்டும் சொல்லி தந்துட்டேன். நீங்க கூட ஒருக்கா ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். புரியாட்டா கேளுங்க. இன எழுத்துக்கள் அறிதல்ல ஃபர்ஸ்ட் இன எழுத்துக்கள் பார்த்துட்டோம், அப்புறம் சுட்டு எழுத்துக்களை பார்த்துட்டோம், அப்புறம் வினா எழுத்துக்களை பார்த்துட்டோம். இன்னும் பயிற்சி வினாக்களை மட்டும் பாருங்க. என்ன இருக்கு, மொழி முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எதுனா நான் இப்பதான் சொல்லியிருந்தேன் ஏ. சரியா? மொழி முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்துக்கள்னு கேட்டா ஏ. அப்புறம் வினா எழுத்துக்களை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து நமக்கு தெரியும் ஏ யா ஆ அப்படிங்கிறது வினா எழுத்துக்கள். சரியா? இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் சுட்டி காட்ட பயன்படுவது நமக்கு தெரியும் சுட்டெழுத்து. சுட்டு எழுத்துக்கள் ஆ இ உ 3 எழுத்துக்கள். ஓகேவா? இதுல பாருங்க பொருந்தாத சொல்லை தேர்வு செய்கின்ற இருக்கு. இதுல வந்து
எல்லாமே சுட்டெழுத்துக்கள் தான். ஆனா இதுல வந்து அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அது நல்லா தெரிஞ்சுங்க. அந்நீர்வீழ்ச்சியில தூக்கிட்டீங்கன்னா நீர்வீழ்ச்சி தனியா பொருள் தரும். இம்மலையில நமக்கு தெரியும் பொருள் தரும். இன்னூல்ல ஈய தூக்கிட்டாலும் பொருள் தரும். ஆனா இவன்ல ஈய தூக்குனா பொருள் தராது, அகச்சுட்டு. சரி, இந்த மாதிரி கொஞ்சம் பயிற்சி வினாக்கள் இருக்கு. ஓகேவா? அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு ஈ. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட அக்காலத்தில் இது ரொம்ப முக்கியமானதாகும். உதுகான். ஊங்கிற எழுத்து தான் அண்மையில இருக்கக்கூடிய, நம்ம அதுனா அது தொலைவில் இருக்கக்கூடியது, இதுனா பக்கத்துல இருக்கிறது. ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியதை அந்த காலத்துல என்ன எழுத்து பயன்படுத்தினாங்கன்னா ஊன்னு ஒரு எழுத்தை பயன்படுத்தினாங்களாம். ஆனா இப்போ அது வழக்கத்துல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டா ஊ. ரைட்டா? இன்று டேஷ் என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை, ஊ. அப்புறம் வாங்க, மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து நமக்கு தெரியும், யா. மொழியின் இறுதியில் வரக்கூடிய எழுத்து ஆ, ஓ. மொழி முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து ஏன்னு பார்த்துட்டோம். அப்புறம் இங்க பாருங்க, பொருந்தாத சொல் தேர்ந்தெடுக்கையில எது. இத ஏய தூக்கிட்டீங்கன்னா மீனிங் தராது. இது வந்து அகவினா. இதுல ஆய தூக்கிட்டுனா பொருள் தராது, அகவினா. இல்ல அவனானா அவன் இருக்கு, பொருந்தாத சொல். ஓகே, இது யார். இது எந்த மீனிங்ல எடுத்திருக்காங்க பாருங்க. பொருந்தாத சொல் சிலது அகவினா புறவினா வச்சு எடுத்திருப்பாங்க, இல்லைன்னா சொற்களுக்கு முதல்ல வரக்கூடியது பின்னால வரக்கூடியதை வச்சு எடுத்திருப்பாங்க. இதுல எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க. இதுல எப்படி எடுத்திருக்காங்க இப்பதான் புரியுது. முத எழுத்து வினா எழுத்துக்கள் இதுலலாம். ஆனா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் மட்டும் எங்க இருக்கு வினா எழுத்து? பின்னாடி இருக்கு. அவனா ஆங்கிறது எங்க இருக்கு? பின்னாடி வந்திருக்கு. அதனால இது வித்தியாசமான சொல், பொருந்தாத சொல்ல தேர்ந்தெடுத்திருக்கோம். மொழியின் முதலில் வினா எழுத்துக்கள் இடம்பெற்ற சொல்லை தேர்ந்தெடுக்க. மொழியின் முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து எதுனா, இது பேசலாமாங்கிறது பின்னாடி இருக்கு. என்ன இருக்கு? யாருக்குங்கிறது முதல்ல இருக்கக்கூடிய வினா எழுத்து. எது சுட்ட எழுத்துன்னு கேட்டிருக்காங்க. ஏங்கிறது வினா எழுத்து, யாங்கிறது வினா எழுத்து, ஏங்கிறது வினா எழுத்து, ஈங்கிறது தான் என்ன எழுத்து? சுட்ட எழுத்து. ஓகேவா? அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல இந்த இலக்கணத்தை பத்தி லைட்டா சொல்லி தந்திருக்கிறேன். நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து லைட்டா பாருங்க. பின்னாடி கொஞ்சம் எக்ஸசைஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இது அவ்வளவு நீங்க இதெல்லாம் எக்ஸாமுக்கு கேட்டது. மற்றபடி ஸ்கூல் புக்ல பின்னாடி இருக்குது. கூட ஒரு 2-3 பேஜ் இருக்கு. லைட்டா வீட்டில் வச்சு ஒரு ரெஃபர் பண்ணுங்க. இந்த வாரம் எக்ஸாமுக்கு உண்டு, கரெக்டாக அதை போட்டுருங்க. ஓகேவா? சரிப்பா, இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் போடுங்க. ஓகேவா? இல்லைன்னா கால் பண்ணி கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் உங்களுக்கு தர வேண்டிய பிடிஎஃப்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வெப்சைட்டில் இருக்கு. லாகின் பண்ணிட்டு அந்த பேஜை ஓப்பன் பண்ணுங்க. நான் இருக்கு, வேணா ஒருக்கா ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன் இதில் இருக்குன்னு. புதுசாக வந்திருக்கவங்க ரிஜு ஐஏஎஸ் அகாடமி வெப்சைட்டுக்குள்ளே போங்க. போயிட்டு வந்து என்ன இருக்கு இதுலன்னா வீக்லி எக்ஸாம் எங்க இருக்கு? காணல, மிஸ் ஆயிடுச்சா? ரிஜு ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் வீக்லி எக்ஸாம் போர்ஷன். நான் வீக்லி எக்ஸாம் போர்ஷன் இருக்குல்ல, அதில் போங்க. லாகின் கேட்டுச்சுன்னா லாகின் பண்ணிருங்கண்ணா. ஒரு தடவை நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓகே ஆகும். என்ன இருக்கு பாருங்க, இந்த லகர வேறுபாடுகள் அது இந்த வாரம் எக்ஸாமுக்கு உண்டு. அது ஒன்று டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்புறம் இன எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் அறிதல்னா இருக்கு, டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும். அப்புறம் கலை சொற்களில் டி சீரிஸ் படிக்கணும். முடிஞ்ச டைம் கிடைக்கும்போது படிச்சு வச்சிருங்க டி சீரீஸை. ஓகேவா? அடுத்தது இன்னைக்கு உள்ள எக்கனாமிக்ஸ் கண்டென்ட் 5 இயர் பிளான் மாடல் நான் இதில் அப்டேட் இதில் டவுன்லோட் பட்டன் வச்சு அப்லோட் பண்ணுவேன். குரூப்லேயும் போட்டு விட்டுறேன். ஓகேவா? சரி, ஓகேப்பா. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு எதாவது டவுட் ஒன்றா கேட்டுக்கிடுங்க. அப்புறம் நாளைக்கு காலையில் கிளாஸ் 6:30க்கு பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கிடுங்க. ஓகேப்பா.